ஆதாமின் அந்த சந்ததியிலே ஒரு தோல்வி நடந்தது. அதிகாரத்தை அவன் லூஸ் பண்றான். தேவன் அப்படியே விட்டுறல, பாருங்களேன், போனா போட்டோம் அப்படி விட்டுறல. அவர் மனுவர்க்கத்தின் மீது ஒரு வைராக்கியம் கொண்டார். எந்த மனுஷனை பிசாச நீ கீழே தள்ளினையும் இப்ப நான் வர வேண்டியது கிடையாது. இந்த மனுஷனையே எழுப்பி உன்னை கீழே தள்ளி இவனை மேல உட்கார வைக்கல. இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ரிசரக்ஷன் டேவை செலிப்ரேட் பண்ண வந்திருக்கிற உங்களுக்கு தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வாழ்த்துதலாய் சொல்லுகிறேன். தோல்வி உங்களுக்கு இல்லை, நீங்கள் ஜெயத்தை உங்கள் வாழ்க்கையில பார்ப்பீர்கள். ஒரு டைட்டில் கடவுள் தராரு, உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தேவன் தராரு. அந்த அடையாளம் என்ன தெரியுமா? ஜெயிக்கிறவன். எதை? உலகத்தை ஜெயிக்கிற அத்தாரிட்டிய, கிருபைய அவர் உங்க மேல, என் மேல அவர் வைத்திருக்கிறார். எந்த பிசாசுக்கு முன்னாடி, எந்த தரித்திரத்துக்கு முன்னாடி, எந்த கடன் பிரச்சனையினால, எந்த நோயினால, எந்த மரணத்தினால, எந்த வார்த்தையினால எங்க அவமானப்பட்டு உன் தலை தொங்குச்சு பார், அங்க உங்க தலையை நிம்மர வச்சு உங்க வாழ்க்கையை உயர்த்துவதில் கர்த்தர் தீவிரமா இருக்கிறார். அவருடைய ஆவி தீவிரமா இருக்கிறது. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இந்த உலகமும் என்னதான் நினைச்சிட்டு இருக்குது? இயேசு நல்ல மனுஷர், வந்தாரு, செத்து போயிட்டார், அதான் நினைச்சு. ஏதோ இந்த கிறிஸ்தவங்க கொஞ்சம் பேர் எழுந்தாருன்னா யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். யாருமே நம்ப மாட்டேங்காங்க. நான் சொல்றேன், நம்பும். எப்போ நம்பும் தெரியுமா? நீங்க வாழ்ற வாழ்க்கைய, உங்க உயர்வை, உங்க மேன்மையை, உங்க ஜெயத்தை பார்க்கும் போது சொல்ல வேண்டியதில்லை, பார்த்தே நம்ப ஆரம்பிப்போம். நம்ம டெத்துனா நாக்க தள்ளி விழுந்து சாவறோம் பார்த்தீங்களா, அது மட்டும் டெத்து நினைச்சிக்க கூடாது. நான் சொல்றேன், பணம் இல்லாதது கூட ஒரு மரணமாகவே இருக்கிறது. சந்தோஷம் இல்லாம இருக்கிறோமே, அதுக்கு பேர் என்னதான்? மரணம் தான். வெற்றி இல்லாம தோல்வியிலே வாழ்றது ஒன் கைண்ட் ஆஃப் டெத். இயேசுவை உயிரோடு எழுப்பின அந்த ஆவி உங்களுக்குள்ள என்ன பண்ண போகுதுன்னா, உங்க வாழ்க்கையில என்னென்ன டெத் கண்டிஷன் இருக்குதோ அதுல ஒரு ரிசரக்ஷன் அது தரப்போகும். நீங்க கடன் பட்டதை இந்த உலகம் பார்த்துருக்கு, ஆனா உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்க வாழ்க்கையில வரும் பொழுது நீங்கள் கடன் கொடுப்பதை இந்த உலகம் பார்க்கும். என்ன கேட்டா, கிங்டம் ஆஃப் காட்ல ரொம்ப பேசிக்கா ஒருத்த முதல்ல அனுபவிக்கணும்னு நினைக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தான். பழைய ஏற்பாட்டிலேயே இந்த வெல்த்தும் ஹெல்த்தும் இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம என்ன பேசுறோம்? பெட்டர் கவர்னன்ஸ். இப்ப இயேசு மரிச்சிருக்கிறாரு, எங்கள் நீதி உயர்ந்தது, எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை உயர்ந்தது, நம்ம என்ன பண்றோம்? பேசுறோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அது எந்த விதத்துல உயர்ந்ததா இருக்கு? இயேசுவின் மூலமாக வந்த விசேஷித்தமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு லைன்ல தான் நம்ம கிராஸ் பண்ணி தாண்டி என்ன பண்றோம்? வர்றோம். அவர்கள் எல்லோரும் மரித்தார்கள். ஆனா கிறிஸ்து இயேசுவின் நீதியை பெறுகிற நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேலான ஒண்ணு இருக்குதுன்னா, மரணத்தை மிதிக்கிற ஒரு அதிகாரம். மரணம் இல்லாத வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். ஆனா எங்க எப்போ நம்புறாங்க? எல்லாரும் செத்து போயிருவோம், டேஸ்ல இயேசு ஒரு நாள் வருவார், அவர் எல்லாரும் என்ன பண்ணுவார்? உயிரோடு எழுப்புவார். சரீரத்தில் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அனுபவிக்க முடியவில்லை என்றால், இயேசு சரீரத்திலே உயிரோடு என்ன பண்ணிருக்க மாட்டார்? எழும்பியிருக்கவே மாட்டார். ஏன் சரீரத்துல உயிரோடு எழுப்பினார்னா, இனி சரீர மரணத்தை நாம் மேற்கொள்வோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் அவர் சரீரத்திலே உயிரோடு எழுப்பினார். உங்களுக்குள்ள என்ன இருக்குது? இயேசுவை டெட் பாடியா இருந்த இயேசுவினுடைய சரீரத்தை எழுப்பின அதே ஆவி இன்றைக்கு உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கு. அப்பனா என்ன? நீங்க எழும்புறது மட்டும் இல்ல, நீங்க எழுப்ப போறீங்க, நீங்க எழுப்புவீங்க என்பது நிச்சயமா இருக்கிறது. மரணம் என்கிற ஒரு சக்தி இருக்குதுன்னா, ஜீவன் என்கிற ஒரு சக்தி இருக்கிறது. மக்கள் கொத்து கொத்தா மொத்தமா சாக முடியும்னா, கொத்து கொத்தா மொத்தமா ஜனங்கள் எழும்பவும் முடியும். அதிகாரம் என்பது, வல்லமை என்பது வெறும் ஊழியர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. அதிகாரம், வல்லமை என்பது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனி ஒரு பிள்ளைகளும் அதிகாரத்தையும் வல்லமையையும் செயல்படுத்த முடியும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆமென். When this authority begins, இந்த அதிகாரம் எப்பொழுது துவங்குகிறது? சில பேர் சொல்றாங்க, ஏற்கனவே அவ ரொம்ப அதிகாரமா தான் பேசுவா அப்படின்ட்டு. அந்த அதிகாரம் வேற. ஆமென். அத்தாரிட்டி, எல்லாம் சொல்லுங்க, அத்தாரிட்டி, பவர். அது எங்க ஆரம்பிக்குது? முதல்ல மனுஷனை கடவுள் உண்டு பண்ணும் போதே
அவனை அதிகாரமும் வல்லமையும் உடையவனாகத்தான் உண்டு பண்ணினார். ஜெனிசஸ் 1:26, ஆதியாகமம் 1:26 நாம் வாசிக்கிறோம், இந்த பூமியை கீழ்ப்படுத்து, அதை ஆண்டுகொள் என்று சொல்லி தேவன் அவனை ஆசீர்வதித்தான். பட் அவன் அதை என்ன பண்றான்? லாஸ் பண்ணிட்டான், அதை லூஸ் பண்ணிட்டான். இப்போ தேவன் என்ன பண்றாரு? இழந்த அதிகாரத்தை மீண்டும் மனிதனுக்கு கொடுப்பதில் அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தோத்து போயிருக்கலாம். சொல்லுங்க, நீங்க தோத்து போயிருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தி, கர்த்தர் உங்களை மறுபடியும் ஜெயிக்க வைப்பார். நீங்க மறுபடியும் ஜெயிப்பீங்க, நீங்க மறுபடியும் ஜெயிப்பீங்க, நீங்க மறுபடியும் வெற்றி பெறுவீர்கள். ஆமென். You will win. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you will win. ஆமென். கவலைப்படாதீங்க, கர்த்தர் எந்த தோல்வியையும் வெற்றியாய் மாற்றுகிறவர். ஆமென். எந்த தோல்வியையும் வெற்றியாய் மாற்றுகிறவர். மனுஷன் தோற்று போனதுனால மனுஷனை கர்த்தர் விட்டுறல பாருங்க, கர்த்தர் மறுபடியும் அந்த மனுஷனை ஜெயிக்க வைத்தார். அதுதான் வேதத்தின் சத்தியமாக அது இருக்கிறது. ஆமென். அதனாலதான் சொல்லுவேன், தோல்வி உங்கள் வாழ்க்கையின் முடிவானது அல்ல, உங்கள் வெற்றிக்கு முடிவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பாத்துல சொல்லுங்க, தோல்வி முடிவானது அல்ல, உங்க வெற்றிக்கு முடிவே இல்லை. ஆமென். சவுண்டா சொல்லுங்க, தோல்வி முடிவானது அல்ல, உங்கள் வெற்றிக்கு முடிவே இல்லை. ஆமென். ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபைனல். ஆமென். அது உங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நடந்த ஒரு சம்பவம் தான். எப்போ அது தோல்வின்னு தீர்மானிக்கப்படும் தெரியுமா? விட்டு விட்டால் தான் தோல்வி, தொடர்ந்து சென்றால் அது தோல்வி அல்ல, அதற்கு பெயர் வெற்றியாக இருக்கிறது. ஆமென். நீங்க எப்போ விடுறீங்களோ அப்பதான் அதுக்கு பேர் என்னது? தோல்வி. பாக்ஸிங்ல பல ரவுண்ட் இருக்குதுங்க. ஒரு ரவுண்டு 2 ரவுண்ட்ல அடி வாங்கினதுனால முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. கடைசி ரவுண்ட்ல கூட ஒரே நாக் அவுட்ல நீங்க வின் பண்ணுவீங்க. ஆமென். அது வரைக்கும் சொல்ல முடியாது நீங்க தோத்துட்டீங்கன்னு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தோத்துட்டீங்கன்னு சொல்ல முடியாது. யார் சொன்னா நீங்க தோத்ததுன்னு? உங்களை தோக்க விட மாட்டார். ஏன்னா உங்க சாயல் தேவ சாயலா இருக்கிறது. யுவர் இமேஜ் இஸ் காட்ஸ் இமேஜ். ஆமென். அந்த முகம், அவருடைய முகம் உங்க மேல இருக்குதுங்க. நீங்க தோத்தா அவர் தோத்த மாதிரி அவர் உங்களை தோக்க விட மாட்டார். இன்னைக்கு காலையில சொல்றேன், நீங்கள் தோற்று போவதில்லை. ஆமென். ஏன்னா you are the image of God and you are the likeness of God. நீங்க அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் இருக்கிறபடினாலே உங்களை தோற்க அவர் விட மாட்டார். ஏன்னா தோல்வியின் வித்துக்கள் உங்களுக்குள் இல்லை, உங்களுக்குள் வெற்றியின் வித்துக்களை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா ஆதாமின் அந்த வித்திலே, ஆதாமின் அந்த சந்ததியிலே ஒரு தோல்வி நடந்தது. அதிகாரத்தை அவன் லூஸ் பண்றான். இப்ப தேவன் அப்படியே விட்டுறல பாருங்களேன், போனா போட்டும் அப்படின்னு விட்டுறல. அவர் மனுவர்க்கத்தின் மீது ஒரு வைராக்கியம் கொண்டார். என்ன வைராக்கியம் தெரியுமா? எந்த மனுஷனை பிசாச நீ கீழே தள்ளினையோ, இப்ப நான் வர வேண்டியது கிடையாது, இந்த மனுஷனையே எழுப்பி உன்னை கீழே தள்ளி இவனை மேல உட்கார வைக்கல. அதான் சபதம். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தரின் சபதம். ஆமென். கர்த்தரின் வைராக்கியம் உங்க மேல இப்போ அவர் ஆவி வைராக்கியமா இருக்கு, உங்களை ஜெயிக்க வைக்கிறதுல, உங்களை முன்னேற்றுவதில்ல. ஆமென். சில நேரத்துல பாத்தீங்களா, அமாவாசை ஜெயிச்சிருவியா, ஜாலும் சந்தோஷம்தான், பார்த்தாலும் சந்தோஷம்தான். ஏன்னா துட்டு ஏங்க துட்டு இல்லை. நிறைய பேர் பாருங்க அப்படிதான் உட்காந்துருக்காங்க. அவங்க கூப்பிட்டு எப்பா ஜெயிச்சிருவியான்னா, ஜெயிச்சாலும் சந்தோஷம், தோத்தாலும் சந்தோஷம் அப்படிங்க. கர்த்தர் பார்க்காரு, மூஞ்சி ஏன் மூஞ்சி இல்ல, அப்புறம் எப்படி உன்னை தோக்க விடுவேன்? இந்த மூஞ்சி தோத்துச்சுன்னா அந்த மூஞ்சி தோத்ததாயிடாது. அதனால இந்த மூஞ்சி தோக்காது, இது கண்டிப்பா ஜெயிக்கும், இது கண்டிப்பா ஜெயிக்கும். You will win. ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள், நீங்கள் மீண்டும் மீண்டும் ஜெயிப்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையை கொண்டாட வந்திருக்கிற உங்களுக்கு, இந்த இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ரிசரக்ஷன் டேவை செலிப்ரேட் பண்ண வந்திருக்கிற உங்களுக்கு தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வாழ்த்துதலாய் சொல்லுகிறேன், தோல்வி உங்களுக்கு இல்லை, நீங்கள் ஜெயத்தை உங்கள் வாழ்க்கையில பார்ப்பீர்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது. அதுக்காக தான் மனுஷனை உண்டாக்குனார். அவன் லூஸ் பண்ணிட்டான். லூஸ் பண்ண உடனே போனா போட்டுன்னு அவர் விடல. அவருக்கு அன்னைக்கே ஒரு முடிவு பண்ணிட்டாரு, இந்த மனுஷனை நான் மறுபடியும் என்ன பண்ண போறேன்? ஜெயிக்க வைக்க போகிறேன். இவனுக்குள்ளே ஒரு ஜெயத்தை நான் கொண்டு வர போகிறேன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது,
தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்ம என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? சீக்கிரம் அச்சிக்கப்படு, சீக்கிரம் மனம் திரும்ப, பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். கடவுள் சொல்லிட்டு இருக்காரு, பரலோகத்துக்குலாம் அப்புறமா போகலாம், நீ தோத்த இந்த உலகத்துல உன்னை நான் ஜெயிக்க வைக்க விரும்பு. இந்த உலகத்துல தானே தோத்த, இங்க தானே அவமானப்பட்ட, இங்க தானே பிசாசு உன்னை பார்த்து சிரிச்சான், அதனால பரலோகத்துக்கு போறதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரலோகத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். தோத்த இந்த உலகத்துல உங்களை ஜெயிக்க வைக்கிற வைராக்கியத்துல தேவன் இருக்கிறார். ஆமென். இந்த வைராக்கியம் நிறைய பேருக்கு கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா போயிருவோம் பிரதர், இயேசு வரப்போறாரு பிரதர். போயிருங்க பிரதர், ஏன் இங்க இருந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் அப்படி சொல்லல. பாருங்க, பைபிளை விட பெரிய ஆள் ஆயிடக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பைபிளை விட பெரிய ஆள் ஆயிராதீங்க. பைபிள்ல நீங்க பரலோகத்தை போறது இன்னைக்கே நடந்தாகணும்னு பேசல. இன்னைக்கு ஒண்ணு நடக்கணும். என்ன நடக்கணும் தெரியுமா? நீங்க தோத்த இடத்துல ஜெயிச்சாகும். நீங்க வெட்கப்பட்ட இடத்துல நீங்க புகழ்ச்சியும் கீர்த்தியையும் பார்க்கணும். That is a message of the Bible. ஆமென். சும்மா ஏதோ செத்தா பரலோகம் போயிடலாங்கன்னு அந்த மாதிரி பேசலாங்க. பைபிள் பேசுறது பேசினா போதும். சூப்பர் பரிசுத்தவான்லாம் ஆக வேண்டாம். பரலோகத்துக்கு நாங்க போயிருங்க சார், ஏன் இங்க இருந்து தொந்தரவு பண்றீங்க? கர்த்தர் சொல்றாரு, தேவனால் பிறப்பதெல்லாம் பரலோகத்துக்கு செல்லும். அப்படியே போட்டிருக்கு. பைபிளை திறந்து பாருங்க. மத ஆவிலாம் வெளியில போட்டு இயேசுவின் நாமத்துல என்ன போட்டிருக்குது? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். சொல்லுங்க, இந்த உலகத்தை ஜெயிக்காம போற மாதிரி ஐடியா இல்லை. ஆமென், 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 ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகத்தை ஜெயிக்காம போற மாதிரி ஐடியா இல்ல. தோத்த இடத்துல, விட்ட இடத்துல மறுபடியும் பிடிக்காம போற மாதிரி ஐடியா இல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். எப்படி போட்டிருக்கு பாருங்க. For everyone born of God is victorious and overcome the world. Amen. ஓ, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are an overcomer. Come on, say you are an overcomer. Amen. பால் இதை தான் பேசுறாரு, வேதம் இதை தான் பேசுது. யூ ஆர் ஓவர்கம்மர். உங்களுக்கு ஒரு டைட்டில் கடவுள் தராரு, உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தேவன் தராரு. அந்த அடையாளம் என்ன தெரியுமா? ஜெயிக்கிறவன், ஜெயிக்கிறவள். எதை? உலகத்தை ஜெயிக்கிற அத்தாரிட்டிய, கிருபைய அவர் உங்க மேல, என் மேல அவர் வைத்திருக்கிறார். தேவனால் பிறப்பது எல்லாம். சில பேர் தான் ஜெயிப்பாங்கன்னு பைபிள்ல போடலங்க. Everyone can win. Everyone can win. இங்க இருக்கிற ஒவ்வொரு தனி ஒருவருக்கும், என் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ காலையில சொல்றேன், you will win. Everyone can win. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். வெறும் உன்னதத்திற்கு போகும், பரலோகத்துக்கு போகும், இதே பேசி இந்த பூமியில வெத்து வேட்டா வாழ வச்சுட்டாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில வெத்து வேட்டா வாழ்ந்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்த சுவிசேஷத்தை கேட்காததுனாலதான். 5 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்க மாட்டாங்க, குடும்பத்துல ஒரு நல்ல காரியமும் நடந்திருக்காது. ஏன்னா வெத்து வேட்டா வாழ்ந்துட்டாங்க. கேட்டா பரிசுத்தமா, என்ன சுத்தம்? பைபிள்ல போறதுக்கு ஒருத்தன் தன் சொந்த குடும்பத்தை ஒழுங்கா விசாரிக்கலன்னா போயிட்டு வாடா அப்படின்ட்டு. அப்புறம் பரலோகத்தை பத்தி என்ன பண்ணலாம் பேசலாம், ஆத்துமாக்களை பத்தி என்ன பண்ணலாம் பேசலாம். முதல்ல வீட்டுல கோதுமை மாவு வாங்கி கொடு, அப்புறம் ஆத்துமா பத்தி எல்லாம் என்ன பண்ணலாம் பேசலாம். அரிசி மாவு, கோதுமை மாவெல்லாம் கொஞ்சம் வீட்டுல ஒழுங்கா வாங்கி கொடு. நல்லா கவனிங்க, என்ன போட்டிருக்குது? தேவனால் பிறப்பதெல்லாம் பரலோகத்துக்கு போகுங்கிற சப்ஜெக்ட் கிடையாது. தேவனால் பரலோகத்துக்கு அப்புறம் போய்க்கலாம். சொல்லுங்க, அப்புறம் போய்க்கலாம். இது சில பேர் அது வேற, பரலோகமே இல்லைன்னு சொல்லிட்டாரு போலன்னு பேசிப்பாங்க. இல்ல, பரலோகம் இருக்கு. சொல்லிடுங்க, சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, அந்த ஆத்துமா பலகீனமா இருக்கும். பரலோகம் இருக்கு பிரதர். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்காக பேசுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்புறமா போய்க்கலாம், இப்போ முதல்ல அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடக்கணும். வெட்கப்பட்ட இந்த உலகத்துல, தோத்த இந்த உலகத்துல நீங்க ஜெயிக்கணும்னு கர்த்தர் அவர் விரும்புகிறார். ஆமென். நீ வெட்கம் அனுபவித்த சகல இடங்களிலே, எந்த பிசாசுக்கு முன்னாடி, எந்த தரித்திரத்துக்கு முன்னாடி, எந்த கடன் பிரச்சனையினால, எந்த நோயினால, எந்த மரணத்தினால, எந்த வார்த்தையினால எங்க அவமானப்பட்டு உன் தலை தொங்குச்சு பார், அங்க உங்க தலையை நிம்மர வச்சு உங்க வாழ்க்கையை உயர்த்துவதில் கர்த்தர் தீவிரமா இருக்கிறார். அவருடைய ஆவி தீவிரமா இருக்கிறது. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென்.
பாருங்க, கண்ணீரோடு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்? ஏன்னா பரலோகத்து போவீங்கன்னா இங்க 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 ஒன்றும் வேலை செய்யாது. இந்த வார்த்தை எத்தனை பேர் பாருங்க கேட்கும் போதே சொட்டாகுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பா இந்த சுவிசேஷம் தான் எனக்கு தேவை. ஐ நீட் தட் காஸ்பல், ஐ நீட் தட் கைண்ட் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட் இன் மை லைஃப். ஆமென். வேற ஒண்ணு எனக்கு தேவையில்லை. எதுக்குமா கொடுக்குறீங்க? இந்த சுவிசேஷம் தேவைப்படுது. சூப்பருங்க, கேட்டுக்கோங்க. இந்த சுவிசேஷத்தை கேட்க தான் இந்த மாதிரி ஆட்கள் வந்திருக்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, ஆன்லைன்ல பாக்குறவங்க பார்த்துக்கோங்க. நீ இந்த பரலோகம் போவ நீ போய்க்கோ. இது பரலோகம் போறது இல்ல, பூமியை பரலோகமாக்க இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தா. இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெவன், இட் இஸ் பிரிங்கிங் டு ஹெவன் ஆன் எர்த். இது பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வருகிற ஒரு சுவிசேஷமா இது இருக்கிறது. ஆமென். கண்டிப்பா ஜெயிப்பீங்கம்மா, பல பேரை ஜெயிக்க வைப்பீங்கம்மா உங்க வாழ்க்கையில. ஆமென். அதனாலதான் என்ன சத்தியத்தை பேசணும்னு புரியாமலாம் பேசல. என்னமோ அவங்க பக்தியா பேசுற மாதிரியும் நாங்க வெட்டியா பேசுற மாதிரிலாம் கிடையாது. ஐ நோ தட் ஹெவன் இஸ் தேர், ஹெல் இஸ் தேர். ஆனா இங்கேயும் ஒரு ஹெல் இருக்க, அதுக்கு யார் பதில் சொல்லுவா? விபச்சார விடுதிகள்ல தங்கள் உடலை விற்று வாழ்ந்து கொண்டிருந்த விலைமாதுகளுக்கு நடுவுல ஒருவர் போய் தினமும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஓ மனம் திரும்பு, ஓ வேசியே, ஓ விபச்சாரியே, உடலை விற்று பிழைக்கிறவே மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நரகத்துக்கு போவாய் பேசியிருக்காரு. அந்த அம்மா பாருங்க, ஒரு நாள் கஸ்டமர் வரலன்னு நினைக்கிறேன், அது வெளியில வந்துச்சு. வெளியில வந்து சொல்லிச்சு, ஐயா ரைட்டு, நாங்க இங்கேயே நரகத்துல தான் இருக்கோம், அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உங்க இயேசு ஏதாவது செய்வாரா அப்படின்னு கேட்டுச்சான். நான் சொல்றேன், இன்னொரு நரகத்தை நீங்கள் மக்களுக்கு பேச வேண்டியதில்லை. வாழும் இந்த வாழ்க்கையே அநேகருக்கு நரகம் போலத்தான் இருக்கிறது. இதை சொர்க்கமாக்க உங்கள் சுவிசேஷத்தால் முடியுமா? ஆமென். அதுதான் எல்லாரும் கேட்கிற கேள்விங்க, அதுதான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிற பதில். நம்ம அங்க இருக்கு, எண்ணெய் செடியில போட்டு பொரிச்சிருவாரு. வீட்டுல பொரிக்கிறதுக்கு என்ன இல்லை சார், அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க. அங்க ரொம்ப எண்ணெய் இருந்தா நரகத்துல இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு டெலிவரி பண்ண சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் என்ன, அதனாலதான் என்ன விலை ஏறி போச்சா, அங்க பூரா பொரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்க. இங்க வீட்டுல எண்ணெயும் காணும், தண்ணியையும் காணும். நான் சொல்றேன், பூலோக பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லாத எந்த சுவிசேஷமும் குப்பைக்கு சமானம். அதை தூக்கி தூர போடுங்க. அதை வேதவசனம் சொல்லவில்லை. பைபிள் அந்த சுவிசேஷத்தை கொண்டு வரலங்க. பைபிள் கொண்டு வருகிற ஒரு சுவிசேஷம் மெய்யான பதில், உயிருள்ள ஒரு காரியம். வாழுகிற இந்த வாழ்க்கையில ஒரு விடுதலையையும் ஒரு பதிலையும் ஒரு வெற்றியையும் பார்க்கவே இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். The heaven on earth. எல்லாம் சொல்லுங்க, heaven on earth. எல்லாம் சொல்லுங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எல்லாம் சொல்லுங்க, உலகத்தை ஜெயிக்கும். நீங்க உங்க கோலா எதை வைக்கணும் தெரியுமா? சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையின் லக்கே பரலோகம் செல்வதுதான் அப்படின்னு எந்த பைபிள்ல போட்டிருக்குது? எந்த பைபிள்ல போட்டிருக்குது? அது பரலோகம் எப்போதே உங்களுடையதுங்க. உங்களுடையது ஆனதை சொந்தமாக்குறதுக்கு நீங்க போராட வேண்டாம். ஆமென். அது உங்களுடையது. கடவுள் மனிதனை படைத்த போது அவன் பரலோகத்தை இழக்கல. அவன் இழந்தது எதை தான் இழந்தான்? பூமியை தான் இழந்தான். அதனாலதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார், பரலோகத்துக்கு செல்வாய் ஆபிரகாம். அப்படி சொல்லல, உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுத்தார். பாருங்க, இதெல்லாம் சில வசனங்களை போட்டுருங்கம்மா. ரோமர், உலகத்தை சுதந்தரிப்பான். அப்போ ஆபிரகாமே 75 வயசு ஆகி போச்சு, சீக்கிரமா நீனும் உன் மனைவி என்ன பண்ணுங்க, ஞானஸ்நானம் எடுத்து பரலோகத்துக்கு வந்து சேருங்க. அதெல்லாம் பேசல. 75 வயசு ஆயிடுச்சு. கர்த்தர் கூப்பிடுறார். கூப்பிட்டு செத்த அவனுடைய சரீரம் உயிர் பெறுகிறது, செத்த சாராளின் கர்ப்பம் உயிர் பெறுகிறது. இந்த செத்தது ரெண்டும் சேர்ந்து உயிர் பெற்று புதிய உயிரை இந்த பூமிக்கு கொண்டு வருகிறது. சொல்லிட்டாரு, அதுக்குள்ள இந்த உலகத்தையே மாத்தக்கூடிய வித்தை நான் அனுப்ப போறேன். அந்த கிறிஸ்து, அந்த மேசியா அவரே. பாருங்க, அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம். பக்கத்துல பா சொல்லுங்க, உலகத்தை சுதந்தரிப்பான். என்ன எவ்வளவு வசனம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் விட்டாங்க. பரலத்து போவியா, பரலத்து போவியா, பரலத்து போவியான்னு ரொம்ப அவசரமா இருந்தா, சார் நீங்க போயிட்டு வாங்க,
எனக்கு இந்த பூமியை ஜெயிக்கிற ஒரு அழைப்பு இருக்கு, எனக்கு இந்த வாழ்க்கையில வெற்றி பெறுகிற ஒரு அழைப்பு இருக்கு. ஆமென், ஆமென். நான் தோத்த இந்த பூமியில, நான் அவமானப்பட்ட இந்த பூமியில, நான் வெட்கப்பட்ட இந்த வாழ்க்கையில, நான் வாழ்க்கையை இழந்த இந்த சூழமைய நான் ஜெயித்து என் கர்த்தர் இங்கேயும் வாழ வைப்பார், அங்கேயும் வாழ வைப்பார் என்பதை நிரூபிப்பதற்காக நான் வந்திருக்கேன். ஆமென். அதனால நம்ம ஒன்றும் பரலோகத்தை குறித்து அக்கறை இல்லாத ஆட்களோ இல்லை அதை பற்றி ஒன்றும் யோசிக்காத ஆட்களோ கிடையாது. உலகத்தை ஜெயிப்பே உலகத்தை சோந்தரிப்பான்ட்டாரு. அந்த வேலை முதல்ல நடக்கட்டும். ஆமென். அது எங்கேயும் ஓடிராது, பரலோகம் அங்கதான் இருக்கு. ஆமென். அது எங்கேயும் ஓடிராது. அதை கர்த்தர் நல்ல பத்திரமா வச்சிருக்காரு. இந்த பூமி தான் வேற ஒன்றின் ஆளுகையின் கீழே இருந்து படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கு. இதைத்தான் உங்க கையில எடுக்கணும்னு கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். ஆமென். அப்போ ஜெயிக்கிற அந்த வித்து, ஜெயிக்கிற அந்த அதிகாரம், இது எல்லாத்தையும் மனுஷனுக்கு கொடுக்குறாரு. அவன் லூஸ் பண்றான். இப்ப இயேசுவின் மூலம் அது திரும்ப என்ன பண்ணப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. இப்ப சொல்றாரு, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எல்லாம் சொல்லுங்க, உலகத்தை ஜெயிக்கும். நல்லா சொல்லுங்க, நான் உலகத்தை ஜெயிப்பேன். ஆமென். காலையில கிளம்பும் போது சொல்லிருங்க, உலகத்தை ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு. ஹலோ, போறேன், என்ன நடக்குன்னே தெரியல, பார்ப்போம் அப்படி சொல்லாதீங்க. போய் உலகத்தை ஜெயிச்சுட்டு நான் வரேன். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு ஜெயத்தின் ஆவியை, ஒரு ஜெயத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாள்ல உங்க மேல வைக்கிறார். ஆமென். நீங்கள் ஜெயிப்பீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வெற்றி பெறுவீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். தேவனால் பிறப்பது எல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். அப்போ இந்த உலகத்துல ஒரு தோல்விகரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஏசு பெரியவர் அப்படின்னா எவனும் நம்ப மாட்டான். இந்த உலகத்துல கடன்லையும் பலவீனத்திலையும் இல்லாமையிலையும் வாழ்ந்துக்கிட்டு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா பார்ப்பான். உயிரோடு இருக்கிறாரா? உன்னை பார்த்தாலே தெரியலையப்பா. அதான் நான் எப்போதும் சொல்லுவேன். யாக்கோபு கிட்ட போய் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான். பைபிள்ல போட்டிருக்குது. யாக்கோபு என்ன பண்ணல? நம்பல. ஏன்னா இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? யாக்கோபு யோசேப்பு செத்து போயிட்டான். இந்த உலகமும் என்னதான் நினைச்சிட்டு இருக்குது? இயேசு நல்ல மனுஷர், வந்தாரு, செத்து போயிட்டாரு, அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கு. ஏதோ இந்த கிறிஸ்தவங்க கொஞ்சம் பேர் எழுந்தாருங்க, யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. யோசேப்பு உயிரோடு எழுந்தான், உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிறத யாக்கோபு எப்படி நம்பினானா? அங்க பாருங்க, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். இதைத்தான் நம்மளும் அறிவிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, அவன் இருதயம் மூர்ச்சை அடைத்தது, அவன் அவர்களை பக்கத்துல போய் சொல்லுங்க, இன்னைக்கு நம்பவே மாட்டுக்காங்கல்ல. உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் அண்ணா நம்பவே மாட்டுக்காங்க. ஆனா எப்போ நம்புவாங்க தெரியுமா? அடுத்த வசனம் போடுங்க. அவன் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. பக்கத்துல சொல்லுங்க, வண்டிகளை கண்டபோது. ஆனால பெற்ற யாக்கோபே கண்ணால உன்னை பார்த்தாதான் உயிரோடு இருக்கிறாங்கிறத நம்பினான்னா இந்த உலகம் எம்மாத்திரம் யோசித்து பாருங்க. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், யாருமே நம்ப மாட்டேங்காங்க. நான் சொல்றேன், நம்பும். எப்போ நம்பும் தெரியுமா? நீங்க வாழ்ற வாழ்க்கைய, உங்க உயர்வை, உங்க மேன்மையை, உங்க ஜெயத்தை பார்க்கும்போது சொல்ல வேண்டியதில்லை, பார்த்தே நம்ப ஆரம்பிப்பான். ஆமென். நீங்க ரட்சிப்பின் கூட்டம்லாம் இல்ல, நீங்க கட்ட போற வீட்டை பார்த்தே அநேகர் ரட்சிக்கப்படுவான். இப்ப நான் சொல்றது சிலருக்கு பத்தியா பிரதர், ரிசரக்ஷன் அன்னைக்கும் ப்ராஸ்பரிட்டியா? ஆமா, நீங்க செழித்திருக்கிறத பார்த்தாதான் இந்த உலகம் அவருடைய உயிர்த்தெழுதலை நம்ப போகுது. கரெக்டா சொல்றேனா? எப்ப கரெக்டா பேசுறாரா? பக்கத்துல கேட்டுக்கோங்க, கரெக்டா சொல்றாரா? எப்படி? யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான்னு சொல்லியாச்சு யாக்கோபு கிட்ட. யாக்கோபு என்ன பண்ணல? நம்பல. நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கோம், கிழிச்சு சொல்லுதோம், உருண்டு சொல்லுதோம், பிறண்டு சொல்லுதோம், யாரும் நம்புறதே இல்லை. தம்பிக்கு ஒரு சோடா கொடுங்க அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் இந்த பழைய ஆட்களோடலாம் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு போவாங்க வேன்ல. நானும் ஆர்வத்தில் போயிருக்கிறேன் பாருங்களேன். அந்த கிராமத்துல ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், இது பண்ணுவான், நான் உருவே கேட்க மாட்டான். கடைசியில் அங்கே அந்த பீடி சுத்திட்டு இருக்கிற 4 அக்காமார்கள் வருவாங்க.
வயசு எல்லாம் போறது பூரா ரிட்டையர்டு கேஸ் தான். அண்ணன் தாத்தா உங்களுக்கு கால் வலிக்கும், கொஞ்சம் சேர்ல உட்காந்துக்கோங்கன்னு அவங்க சேர் கொடுப்பாங்க. இவங்க பேசி முடிச்சு ஆஞ்சு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தண்ணியை கொடுங்க. கடைசியில நம்ம அந்த ஊரை ஆறுதல் படுத்துற மாதிரி இருக்காது, அந்த ஊரே சேர்ந்து நம்மளை ஆறுதல் படுத்தி அனுப்பாவும். வாரம் வந்துடுறாங்க, வேனை பிடிச்சி கத்தி கத்தி சொல்றாங்க. அவங்களுக்கே இறக்கம் வந்துருது பாருங்களேன். தண்ணியை கொண்டா, சோடாவை கொண்டா, ஏதாவது டீயாவது வாங்கி கொடுப்போம் அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரிதான் வாழ்ந்துட்டு. ஏன்னா அப்படி இருக்கிற வரைக்கும் யாரும் கேட்க போறது கிடையாது. ஆனா நான் சொல்றேன், நீங்க வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை வாழும் போது இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் எனக்கு தேவை. ஐ நீட் கிரைஸ்ட். ஆமென். நான் சொல்றேன், பார்த்தே நம்புவாங்க. பக்கத்துல சொல்லுங்க, உங்களை பார்த்தே நம்பணும். நீங்க பிரசங்கம் பண்ணி நம்ப கூடாது. நீங்க சவுண்ட போட்டு யாரும் நம்ப கூடாது. உங்க வாழ்க்கை சவுண்டா இருக்கணும். ஆமென். உங்க லைஃப் சவுண்டா இருக்கணும். உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது, உங்க செழிப்பை பார்க்கும்போது, உங்க உயர்வை பார்க்கும்போது, உங்க மேன்மையை பார்க்கும்போது, ஆண்டவன் இருக்காண்டா குமாரு, இயேசு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், இந்த பிள்ளைகளை அவர் வாழ வைத்து இருக்கிறார். உங்களுக்குள்ள இந்த உயிர்த்தெழுதலின் காலையில ஒன்ன வைக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை பார்க்கும் போதே தெரியணும் நீர் உயிரோடு இருக்கிறீர். ஆமென். என் ஃபைனான்ஸை பார்த்தா தெரியணும் நீர் உயிரோடு இருக்கிறீர். ஆமென். நான் கட்டுற வீட்டை பார்த்தா தெரியணும் நீர் உயிரோடு இருக்கிறீர். நான் உடுத்துகிற உடைய பார்த்தா தெரியணும் நீர் உயிரோடு இருக்கிறீர். ஆமென். ஆமென். நான் வாங்குற வண்டிகள் நீர் உயிரோடு இருக்கிறீர்னு சொல்லணும். அந்த மாதிரி நான் வாழ போறேன். மறுபடியும் சொல்றேன், நான் பைபிள்ல அப்படியே பைபிள் அடிப்படையில் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறான்னு ஒருத்தன் சொன்ன போது யாரும் என்ன பண்ணல, நம்பல. அப்ப எப்ப நம்பினாங்க? தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வந்து ரோல்ஸ் ராயும் வந்து அந்நாட்கள்ல வந்து எது ரொம்ப சிறந்ததோ ராஜாக்கள் பயன்படுத்தினாங்களோ அதெல்லாம் வந்து நிக்கி. சும்மா ஏதோ மாட்டு வண்டி ஏதோ இழுத்துட்டு போறதுக்கு கழுதை அந்த மாதிரி வரல. அந்த வண்டியை பார்த்தா இதெல்லாம் ராஜாக்கள்லையா போவாங்க, அப்படித்தான் அவன் பிள்ளை இருக்கிறான் அப்படின்னு அதை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி. அப்போ நான் சொல்றேன், இப்போ கொஞ்சம் வண்டிகள்லாம் நிக்குது, கோடா கார்னிவல் இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். நான் சொல்றேன், ரோல்ஸ் ராயி, பென்ஸ் எல்லாம் வந்துருச்சு, லம்புகூனி, மினி கூப்பர். ஏங்க ஏன் இப்படி சொல்லியிருக்குது? யோசேப்பு உயிரோடு இருக்கான்னு வேற ஏதாவது வச்சு சொல்லலாம்ல. வேற எதையுமே இல்லை. யாக்கோப்புக்கு வேற என்ன சொன்ன போது அவன் கேட்கவே இல்லை. ஆனா நின்றுட்டு இருக்கிற வண்டியை பார்த்த உடனே பைபிள் சொல்லுகிறது, அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. எல்லாம் சொல்லுங்க, ஆவி உயிர்த்தது. நான் சொல்றேன், பணம் இல்லாதது கூட ஒரு மரணமாகவே இருக்கிறது. நம்ம டெத்துனா அப்படி நாக்க தள்ளிட்டு விழுந்து சாவறோம் பார்த்தீங்களா, அது மட்டும் டெத்துன்னு நினைச்சுக்க கூடாது. சிலருக்கு அதுவே பரவாயில்லன்றாங்க. டெத்துனா அதுக்கு பல வடிவங்கள் இருக்கிறது. காசு இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே அதுக்கு பேரு என்னதுதான்? மரணம் தான். சந்தோஷம் இல்லாம இருக்கிறோமே அதுக்கு பேரு என்னதுதான்? மரணம் தான். மரணம் என்பது விழுந்து சாவதில் தான் நாம் பார்க்கிறோம். இல்ல, மரணம் என்பது பல்வேறு பரிமாணங்கள்ல வாழ்க்கையில இருக்குது. பல்வேறு நிலைகள் அது அதனுடைய ஆதிக்கத்தை அது என்ன பண்ணிட்டு இருக்கு, வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. வெற்றி இல்லாம தோல்வியிலே வாழ்றது ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் டெத்து. சந்தோஷம் இல்லாத ஒரு விதமான டெத்து. அப்போ இந்த ரிசரக்ஷன் காலை பண்டிகையை கொண்டாடுகிற உங்க வாழ்க்கையில இயேசுவை உயிரோடு எழுப்பின அந்த ஆவி உங்களுக்குள்ள என்ன பண்ண போகுதுன்னா, உங்க வாழ்க்கையில என்னென்ன டெட் கண்டிஷன் இருக்குதோ அதுல ஒரு ரிசரக்ஷன் அது தரப்போகிறது. அதுல ஒரு உயிர்த்தெழுதலை அது கொண்டு வர போகிறது. ஆமென். உங்க வாழ்க்கையில எது மரித்தவைகள் இருக்கிறது, உங்க வாழ்க்கையில மரித்த பகுதிகள் என்று எது இருக்கிறது, நான் சொல்றேன் அதுல இன்றைக்கு ஒரு உயிர்ப்பிப்பு நடக்கட்டும். அதுல ஒரு ரிசரக்ஷன் வல்லமை வெளியரங்கமாகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். அதுலதான் வெளிப்படணும், அதுலதான் வரணும். அப்போ அதை பார்த்தா தெரியுது, உயிர்ப்பா இருக்கு. இந்த வாழ்க்கையை பார்க்கும்போது எப்படி இருக்குது? உயிர்ப்பா இருக்கு. சிலர் பாருங்க, உயிர் உடம்புல இருக்கிற உயிர் மட்டும் உயிர் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, நடப்புன மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. டே பேசிக்கிட்டு இப்போ இந்த ஹெட்ஃபோன் வச்சிருக்க கூட தெரிய மாட்டேங்குது. நிறைய நேரத்தில் அப்படின்னு போறான், என்னடா பண்ணிட்டு போறான்னு பார்த்தா ஹெட்ஃபோன் வச்சுட்டு யார்ட்டோ பேசிட்டு போறான். சிலர் பாருங்க ஒரு மாதிரி நடப்புன மாதிரி தான் வாழ்க்கையை என்ன பண்றாங்க, கழிக்கிறாங்க. ஏதோ இருக்கேன். அப்போ அங்கேயும் என்னதான் இருக்குது,
அது ஒரு விதமான டெத்து. அப்படி இருக்கக்கூடாது. ஓஹோன்னு இருக்காங்க அப்படின்னீங்கன்னா அங்க உயிர்த்தெழுதலின் வல்லமை வேலை செய்யுது. ஆமென். கர்த்தர் என்ன ஓஹோன்னு வாழ வச்சிருக்கிறாரு. ஆமென். ஓஹோன்னு இருங்க. என்னப்பா வசனத்தை சொல்லி ஆசீர்வதிக்க மாட்டேங்காருங்க நிறைய பேர். அப்படி கிடையாது. நம்ம சொல்றதுதான் ஆசீர்வாதம். ஓஹோன்னு இருப்பீங்கன்னா ஓஹோன்னு இருக்கிறது. அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், சும்மா உயிரோடு இருக்கிறாருங்கிறதுலாம் சும்மா வாயில சொல்லிட்டுலாம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல. எதுல நிரூபிக்கப்படுகிறது? பலத்திலே அது நிரூபிக்கப்படுகிறது. ஆமென். அப்போ அது பார்த்தா தெரியும். உங்க உடை அதை சொல்லட்டும், உங்கள் உறைவிடம் அதை சொல்லட்டும், உங்கள் உணவு அதை சொல்லட்டும், உங்கள் உயர்வு அதை சொல்லட்டும். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அடைய போகிற எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது கடவுள்னு ஒருத்தர் இல்லைன்னா இவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓ, மூளைக்கு ஆகாதென்று தள்ளப்பட்டிருந்த இந்த கல் இப்பொழுது தலைக்கல் ஆயிற்று. இத பார்த்தா தெரியுது இது கர்த்தரால் ஆயிற்று. நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். தலைக்கல்லா இருப்பீர்கள். ஆமென். கர்த்தரால் ஆயிற்று. நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். அப்ப ஆகாத கல்லு தலைக்கல் ஆனாலே எல்லாரும் என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி நடந்து இருக்கணும்னா இது ஒரு மனித செயல் அல்ல. இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கணும்னா இது இவனை பார்த்தா அப்படி வர்ற ஆள் மாதிரி தெரியலையே. இவன் பின்னணியையும் இவன் குடும்பத்தையும் பார்த்தா இப்படி ஒரு மேன்மைக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா இவங்க இப்படி வந்திருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. இது கர்த்தரால் ஆயிற்று. நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அப்போ கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு எப்ப சொல்லுவாங்க தெரியுமா? இன்னைக்கு தாழ்வுல கிடக்கிற நீங்க மேல வந்து உட்காரும் போது சொல்லுவாங்க, புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்கிற ஒரு தேவன். எல்லாம் சொல்லுங்க, நான் தலைமை ஏற்கும் பொழுது, நான் தலைக்கல் ஆகும் போது கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று இந்த உலகம் சொல்லும். ஆமென். அநேகர் அறிக்கை செய்வார்கள், அநேகர் தங்கள் வாயால சொல்லுவாங்க, ஜீசஸ் இஸ் தி லார்ட். ஜெயிச்சிட்டு சொல்லுங்க. பக்கத்துல போய் சொல்லுங்க, ஜெயிச்சிட்டு சொல்லுங்க. ஆமென். சும்மா சொன்னா நம்ம சொல்லும் போது நம்பணும். 100 பேர் கேட்கறாங்க பாருங்க, வாழ்க்கையில ஜெயிச்சவங்கிட்ட போய் தான் கேட்கறாங்க, வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்சஸ்? வாட் இஸ் தி சீக்ரெட்? நீங்க ஜெயித்ததினுடைய ரகசியம் என்ன? அன்னைக்கு சொல்லுங்க, அவரே என் வெற்றிக்கு காரணம், அவரே என் உயர்வுக்கு காரணம், அவரே என்னுடைய மேன்மைக்கு காரணம்னு சொல்லி பாருங்க. அப்ப இந்த உலகம் அப்படியே பார்க்கும். ஆமா, மற்றவன் சொன்னா நம்ப முடியாது, ஆனா விஷயம் உள்ளவன் சொன்னா நம்பித்தான் ஆகணும். ஏன்னா நமக்கு தெரியுமே, இவ்வளவு தான் படிச்சிருக்காருங்காங்க, ஒன்றும் பெரிய பணக்கார பின்னணி இல்லைங்கிறாங்க, வேற செல்வாக்கு ஒன்றும் பெருசா இல்லை, ஆனா பெரிய ஆள் ஆயிட்டாரு. அப்ப பெரிய ஆள் ஆயிருக்காருன்னா ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இவங்களை உயர்த்தி இருக்கிறாரு. ஆமென். நல்லா வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளையும் பலவீனம் உள்ளதையும் அவர் தெரிந்து கொள்ளுகிறார். என்ன சொல்ற? உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை அவர் அழைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உங்களை பார்த்தாலே தெரிய போகுது, ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார், உயிர்த்தெழுந்த தேவன் ஒருவர் இருக்கிறார் ஓ என்பது உங்கள் வாழ்வு, உங்கள் உயர்வு சொல்ல போகிறது. ஆமென். அதனாலதான் சொல்றேன், நீங்க கடன் பட்டதை இந்த உலகம் பார்த்திருக்கு, ஆனா உயிர்த்தெழுதின் வல்லமை உங்க வாழ்க்கையில வரும் பொழுது நீங்கள் கடன் கொடுப்பதை இந்த உலகம் பார்க்கும். ஆமென். நீங்க வாங்கினதை இந்த உலகம் பார்த்திருக்குல்ல, வாங்கி வட்டி கட்டினத, வட்டி கட்ட முடியாம கண்ணீர் விட்டத, ஏன்டா இந்த உலகத்துல இருக்கோம்னு நினைச்சு அழுததெல்லாம் அநேகர் பார்த்திருக்காங்க தானே. இப்ப நான் பரலோகத்துக்கு போவேன்னா எப்படி? இல்ல, இப்ப அந்த கண் காண உங்க கை வாரி இறைக்கணும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். ஆமென். எப்படியா இன்னைக்கு எப்படி இவங்க வாரி இறைக்கிறாங்க? ஒரு நேரத்துல கையேந்திட்டு இருந்த இந்த குடும்பம், கஞ்சிக்கு அலைஞ்சிட்டு இருந்த ஒரு குடும்பம், அன்னைக்கு ஒரு ஃபேமிலி என்னை பார்க்க வந்திருந்தாங்க.
பாஸ்டர் 2 மாசமா உங்க கையில பிரேஸ்லெட்டே இல்லாம பேசுறீங்க, எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சந்தோஷத்துலயும் நன்றியிலையும் ஒரு புதுசா ஒன்று கொண்டு வந்து gift ஒன்று போட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு இடத்துக்கு கூட்டி போயிருந்தாங்க என்ன. அங்க போனா அவங்க அப்பா அம்மா அந்த ஹாஸ்டல்ல அந்த இல்லத்துல தான் அவங்க வளர்ந்தாங்களாம். சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்படுற ஒரு குடும்பம். ஆனா இப்ப எதுக்கு கூட்டி போயிருக்காங்க தெரியுமா? அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறதுக்கு. இங்கதான் என்னுடைய பெற்றோர்கள் உதவி பெற்று என்ன பண்ணாங்க, வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்தி இந்த 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 ஸ்கூலுக்கே சாப்பாடு போடுறது அளவுக்கு கடவுள் எங்களை ஆசீர்வதிச்சு. ஏங்க, இதை பார்த்தாலே தெரியுது உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்கள் வாழ்விலே விளங்க பண்ணுகிறார். அவருடைய வாழ்க்கையில வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆமேன். எத்தனை பேர் இந்த மாதிரி காட்ட ஆசைப்படுறீங்க? ஆமேன். அக்ரி பண்றீங்களா இன்னைக்கு காலையில? ஆமேன். எப்பவுமே ஆடி தள்ளுபடியில தானே இந்த அக்கா வாங்குவாங்க. ஆனா இப்போ RMKVல பெரிய செஷன்ல நின்று அம்புட்டையும் வாங்கிட்டு இருக்காங்களே எப்படி? நான் நம்ம ஊர் மக்களுக்காக பிரசங்கம் பண்ற ஆளுங்க. சில பேர் என்ன இதெல்லாம் பெருசா பேசுறீங்க அப்படின்ட்டு. இதுதான் இங்க பெருசு, இதுதான் இங்க பெருசு. அவ்வளவு செழிப்பு உள்ள அமெரிக்காவிலே இன்னும் ப்ராஸ்பரிட்டி பேசிட்டு இருக்கிறாரு கென்னத் கோப்லண்ட். இங்க பேசணுமா வேண்டாமா? அதை விட அதிகமா பேசணும், அதை விட கூடுதலா பேசணும். இங்க நிரூபிக்கிறதுக்கு வேற ஒண்ணுலாம் இல்ல, நல்லா உடுத்தினாலே போதும். அக்கா என்ன சேலெல்லாம் வேற மாதிரி இருக்கு, உயிர் தெழுந்தாரே அவன் பாட்டு படிச்சிருவான். ஓஹோ ஏசு ஏசுன்னீங்களே, இப்ப ஏசி கார்லயே போறீங்களே. மகிமை மகிமை. ஆமென். நான் சொல்றேன் கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்படிதான் வைக்க போறேன். ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பூமியில நீங்க நல்லா வாழ்ந்திருக்கிறது தான் மிகப்பெரிய சுவிசேஷமா இருக்கிறது. ஆமென். அதை பார்த்து தெரியுது, நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ஆச்சரியமா இருக்கு. இந்த இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கை கூட சிலர் பார்த்து அவமானப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த உயிர்த்தெழுதலின் காலையில வந்திருக்கிற உங்களுக்கு சொல்றேன், அநேக கண்கள் உங்கள் கண்டு ஆச்சரியப்படுகிற விதத்திலே உங்கள் வாழ்க்கை இருக்கும். நீங்கள் தோற்றதை பார்த்த இதே உலகம் நீங்கள் வெற்றி மாலை போட்டு நடந்து வருகிறதை இந்த உலகம் பார்க்கும். ஆமென். உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் ஒரு பந்தியை உனக்கு ஆயத்தப்படுத்துவேன், உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். பரலோகத்துல போய் எல்லாத்தையும் செஞ்சுக்கல, சத்துருக்கு முன்னாடினா என்ன, எவன் முன்னாடி, எந்த கூட்டத்துக்கு முன்னாடி நீ வெட்கப்பட்டு அவமானப்பட்டு அதே கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் சத்துருக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எதிரிக்கு முன்னுதான் விருந்து. ஆமென். நம்ம என்ன சொல்றோம், அங்க வாப்பா உனக்கு வச்சிருக்காரு. அங்க வைக்கிறதுல பெரிய விஷயமே இல்லையே. ஏன்னா நான் இங்கெல்லாம் அவமானப்பட்டேன். தொலைச்ச இடத்துலதான் தேடவும், இங்க தொலைச்சிட்டு அங்க போய் தரேன்னா எப்படி இருக்கும்? இங்க தொலைச்சேன். எந்த கோடாரி கையில இருந்து மிஸ் ஆகி தண்ணிக்குள்ள விழுந்துச்சோ அதே கோடாரி மறுபடியும் மிதந்து மேல வந்தது. தட் இஸ் a gospel. ஒரு சின்ன ஸ்டோரிங்க. ஒருத்தன் இரவலுக்கு போய் கோடாரி வாங்கிட்டு வர்றான். சொந்தமா கோடாரி கூட அவன்கிட்ட இல்லை, வாங்கி மரம் வெட்டிக்கிட்டு இருக்கான். வெட்டிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, கை பிசகலாய் அந்த கோடாரி எங்க விழுந்துருச்சு, தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இப்ப தீர்க்கதரிசிட்ட சொல்றாங்க, ஐயா கோடாரி எங்க விழுந்துருச்சு, தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இப்ப நவீன தீர்க்கதரிசிட்ட சொன்னா என்ன சொல்லிருப்பாரு, அது கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு நினைக்கிறேன் பிரதர். கோடாரி கையில இருந்து விழுந்திருக்குன்னா என்ன அர்த்தம், கர்த்தருக்கு அது சித்தம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க எங்க வரணும், மரமட்ட கடவுள் உங்களை அழைக்கவில்லை, மனிதனை பிடிக்கவே அழைத்திருக்கிறாருன்னு 50 பேரை ஊழியக்காரங்க ஆக்கியிருப்போம். ஸோ அந்த ப்ராஃபட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கொப்பை எடுத்துட்டு வா. அந்த கொப்பை எடுத்து வந்தாச்சு. இப்போ அவர் தண்ணிக்குள்ள அந்த கொப்பை என்ன பண்றாரு, எரியிறாரு. எரிஞ்ச என்ன ஆகுது தெரியுமா, இரும்பு கோடாரி மேல மிதக்கு. நல்லா கவனிங்க, இரும்பு கோடாரி என்ன பண்ணுது, மிதக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், கையை விட்டு போனது
மறுபடியும் கைக்கு வருது. பாருங்க, இதுலயே உயிர்த்தெழுதல் இருக்கு, இதுலயே இயேசு இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? வழக்கமா இரும்பு மிதக்காது, இரும்பு என்ன பண்ணும்? ஆனா இங்க வெட்டி போட்டா கட்டை தாளுது, இரும்பு மிதக்குது. நான் சொல்லட்டுமா, என்ன மிதக்க வைக்க அவர் வெட்டி எறியப்பட்டார். அவர் வெட்டி எறியப்பட்டது தாழ்ந்து போன என்னை மிதக்க செய்வதற்காகவே. அந்த மரம், அந்த கொப்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே எனக்காக, உங்களுக்காக ஒரு கொப்பு வெட்டப்பட்டது, ஒரு கிளை வெட்டப்பட்டது. அவர் வெட்டப்பட்டதின் நோக்கமே தாழ்த்தப்பட்ட, முங்கி போன நீங்கள் எழும்பி வருவதற்காகவே அவர் வெட்டப்பட்டார். ஆமென். எல்லாம் மிதந்து வரும்யா, கையில வந்துரும். ஆமென். யோசித்து பாருங்க, இரும்பு மிதக்க முடியாது, கையை விட்டு போனது திரும்ப வர முடியாது, இதுதான் சரித்திரம். ஆனா மிதந்து ஆழத்துல போய் கடந்த அந்த இரும்பு இப்போ ஒரு மரம் வெட்டப்படுகிறது. அது எல்லாமே ப்ரொஃபெட்டிக். பழைய ஏற்பாட்டுல எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, இப்படிதான் மனு வர்க்கம் பாவத்திலையும் சாபத்திலையும் மரணத்திலையும் விழுந்து போயிடுச்சு. ஒரு மரம் வெட்டப்பட்டு எரியப்படும். கல்வாரிங்கிற ஒரு மரத்துல ஒண்ணு நடக்கும், அதை உள்ள போட்டா அது மேல வரும், அது மறுபடியும் மேல வரும், அது மறுபடியும் எழுந்து வரும். இரும்பு மிதக்கும், தாழ்ந்தது மீண்டும் மேலே வரும், கையை விட்டு போனது மீண்டும் திரும்ப வரும். இந்த காலையில சொல்ற, உங்க கையை விட்டு போனது உங்களுக்கு திரும்ப வரும். உங்க கையை விட்டு எதெல்லாம் போச்சோ அத்தனையும் மிதக்க செய்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த கால வேளையில உங்கள் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அது விளங்குகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கையை விட்டு போனது திரும்ப என் கைக்கு வரும். That is resurrection power. ஆமென். அது நேச்சுரல் லா படி சாத்தியம் கிடையாது. ஏன்னா நேச்சுரல் லால கட்டை தான் இரும்பு முங்கி போயிரும், அதான் நேச்சுரல் லா. நீதிமான் தான் நல்லா இருப்பான், பாவி கெட்டு போயிருவான், அதான் நேச்சுரல் லா. ஆனா இங்க நீதிமானா இருந்த ஒருவர் எனக்காக சாகிறார், கெட்டவனா இருக்கிற என்னை வாழ வைக்கும்படியா. எல்லாம் சொல்லுங்க, சட்டம் மாற்றப்படுகிறது. வாழ வேண்டிய அவர் செத்தார், சாக வேண்டிய நான் வாழ்வதற்காக. புகழப்பட வேண்டிய அவர் இகழப்பட்டார், தாழ்வுக்கு போனார், ஆழத்துக்குள்ள போனார். ஏன்னா நான் அடி ஆழத்துல தான் கிடந்தேன். கீழே போன அந்த கட்டை இதை கிளப்பி மேல கொண்டு வந்துருச்சு. பாருங்களேன், என்னையும் உங்களையும் கிளப்பி மேல கொண்டு வந்துட்டார். பாதாளத்துக்குள்ளே அந்த வெட்டப்பட்ட மரம் இறங்கினது. ஏனென்றால் விழுந்து போன பல காரியங்களை மிதக்க செய்யும்படியாக அவர் இறங்கினார். இது என்ன தெரியுமா, விழுந்ததையும் தூக்கிட்டு இதுவும் மேல எழும்பி வருது. ஹல்லேலூயா. That's resurrection power. நான் காலையில சொல்றேன், அந்த உயிர்த்தெழுதின் வல்லமைய எங்க செயல்படுத்தி பார்த்தாங்க? யாருக்கு முன்னாடி இரவலா அந்த கோடாரிய வாங்கி வெட்டி கையை விட்டு போச்சு பாருங்க. இப்போ அதே அவ்வளவுதான். என்னமே அது எப்படிங்க திரும்பி வரும்? சில பேர் சொல்லுவாங்களே, சிலட்ட காசை கொடுத்தா ஆத்துல போட்ட மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? திரும்ப வராது, திரும்ப வராது. ஆனா இங்க என்ன பண்ணுது? கையை விட்டு போனது திரும்ப கைக்கு வருகிறது, திரும்ப கைக்கு வருது. இதாங்க சுவிசேஷம். மனிதன் எதை விட்டானோ அதை மீண்டும் பிடித்து அவன் கையிலே இயேசு கொண்டு வந்து கொடுத்தார். அவன் அதிகாரத்தை விட்டான், வல்லமையையும் ஆளுகையும் விட்டான். இப்போ அனைத்தையும் வெட்டப்பட்ட இந்த மரம் எனக்காக அந்த தண்ணீருக்குள் விழுந்தது. ஏற்கனவே ஒண்ணு விழுந்துடுச்சு, மறுபடியும் இதை வெட்டி போட சொல்றாரு. இது வெட்டி போட்டா இது உள்ள கிடக்கிறத வெளியில கொண்டு வந்துரும், மேல கொண்டு வந்துரும். இது சாதாரண கட்டை இல்லை. ஆமென். இது தேவகுமாரன் மனித சாயலாய் மாம்சத்தில் வந்த ஒரு கட்டையாக இது இருக்கிறது. ஆமென். இது கீழே விழுதுன்னா மனு வர்க்கத்தையே மேல தூக்குது, வெயிட்டானதை மேல தூக்குது. வெயிட்டு தாழ்ந்து போகும், அதுதான் அறிவியல். ஆனா தாழ்ந்து போனதை மேல கொண்டு வரும், அதுதான் ஆவிக்குரிய நிலை, அதுதான் தேவன் வைத்திருக்கிற சுவிசேஷமாய் அது இருக்கு. கடல்ல விழுந்தவன் விழுந்ததுதான் பிரதர், எழும்பவே முடியாது. நான் சொல்றேன், அவர் எழுந்தது நிஜமானால் நீங்கள் உங்கள் கடனில் இருந்து எழும்புவது நிஜமா இருக்கிறது. உங்கள் தோல்விகளில் இருந்து, உங்கள் வெட்கங்களில் இருந்து, உங்கள் அவமானங்களில் இருந்து நீங்கள் மீண்டும் எழும்புவது நிச்சயமா இருக்கிறது. ஆமென்.
எழும்புவீங்கம்மா, குடும்பமா எழும்புவீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர் எழுந்தார், நானும் எழுவேன். அந்த 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 கட்டை உள்ள விழுந்ததே என்ன தூக்குறதுக்காக தானே. ஆமென், ஆமென். பிதாவோடு இருந்தவ வெட்டப்பட்டு இங்கு விழுந்ததின் நோக்கமே என்ன தூக்குறதுலதான் அவருடைய மேன்மையும் மகிமையுமா இருக்கிறது. ஆமென். மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், பாதாளம் பரியந்தம் அவர் இறங்கினார். ஏன்? என்ன அந்த அளவுக்கு தூக்குறதுக்காக தான் அவர் இறங்கினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில உயிர்த்தெழுதலின் வல்லமை நான் சொல்றேன், உங்க கையை விட்டு போனதை உங்க கையில கொண்டு வரும். ஆமென். நீங்கள் இழந்து போனதை மீண்டும் உயிர் பெறச் செய்து உங்க கையில கொண்டு வரும். யோசித்து பாருங்க, அந்த கோடாரி உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம், ஆனா அவனுக்கு அது சாதாரணமானது அல்ல. அவனுக்கு அது வாழ்வாதாரம். அது அவனுக்கு ஒரு அது இல்லைன்னா ஒண்ணுமே முடியாது. நான் வீட்டுக்கு போக முடியாதுங்க. மனிதர்கள் இன்னைக்கு அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், அப்படி வாழுகிற இந்த சமூகத்துக்கு நடுவுல இந்த செய்தியை நாங்கள் பேசுகிறோம். சும்மா ஏதோ தெளிவில்லாம புரிதல் இல்லாம பேசுறதுக்கு சப்ஜெக்டே இல்லாம பேசல. இன்னைக்கு ஏன் இவ்வளவு பேர் எழுந்து வந்து இன்னைக்கு இதை ஹானர் பண்ணாங்க? ஏன்னா இதுதான் எங்களுக்கு வேணும், இந்த வார்த்தை தான் எங்களுக்கு வேணும். I need that gospel, I need that word. அதனாலதான் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இன்னும் பேசுவேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கோடீஸ்வரர் ஆகிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு தலையும் நிமிருகிற வரை நான் பேசிக்கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து பைபிள்ல போட்டிருக்குது, ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக கொடுத்தான். ஒவ்வொருவனும், எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொருவனும். அது வரைக்கும் அடிமை. இப்ப அந்த அடிமை எல்லார் கையிலும் என்ன இருக்கு? பொண்ணு வெள்ளி இருக்கு. ஆலயம் கட்ட போறோம், காணிக்கை கொண்டு வாங்கன்னா எல்லார் கையிலும் என்ன இருக்கு? பொண்ணு இருக்கு. பைபிள் சொல்லுகிறது அப்படியே. யாத்திராகமத்துல அன்னைக்கு பிசினஸ் கிளாஸ்ல கூட அதை படிச்சோம். வியாழக்கிழமை தோறும் பிசினஸ் கிளாஸ் நடக்குது பாருங்க, ஆன்லைன் மூலமா படிக்கலாம். ஸோ அதுல தான் பேசினேன். ஒவ்வொரு கையிலும் என்ன இருந்தது? பொண்ணும் வெள்ளி இருந்தது. எல்லாருமே பொண்ணை கொண்டு வர்றான். அப்போ அடிமையா இருந்த அவன் கையில எல்லாம் என்ன வந்துருச்சு? தங்கம். ஆமென். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட அவன் கையில ஒரு பொருளாதாரம் வருது, ஒரு செழிப்பு வருது, ஒரு உயர்வு வருது, ஒரு மேன்மை வருகிறது. ஆமென். ஒரு நேரத்துல இவனுக்கே வழி இல்லைன்னு நின்று இருக்கிறான் பாருங்க. இப்ப இவன் பொண்ணை கொண்டு வந்து காணிக்கையா போடுறான், தங்கத்தை கொண்டு வந்து காணிக்கையா போடுறான். எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், சில திருமண வைபோகங்களுக்கும் சில நிகழ்வுகளுக்கும் மொய் பணம் கொடுக்கறதுக்கு எங்க கையில காசு கிடையாது. அதுக்காகவே சில இதுக்கு போகாமலாம் இருந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு எங்க போனாலும் தங்கம் தான் கிஃப்ட். ஒரு கிராம் தங்கம் வாங்க வழி இல்லாத இருந்து நானும் அதை பண்ண வச்சிருக்காரு. ஒரு கிராம் தங்கம் வாங்க வழி இல்லாத எங்க குடும்பத்துல போற இடத்துல போற தங்கம் தான் கிஃப்ட் கொடுக்கும் எனக்கு ஆண்டவர். இந்த கல்வாரி சிலுவையில் உள்ள தெய்வம் செஞ்சு அதுக்கு சாட்சியாக தான் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஜீஸ். தேவன் நல்லவர். ஆமென். பாருங்க, இது சும்மா இல்லைங்க, சும்மா இல்லை. இது உயிர்த்தெழுதலின் வல்லமை உள்ள வேலை செய்யுது. இது வேலை செய்யுது, வேலை செய்யுது. சும்மா ஏதோ காலையில பேசுறதுக்கு உங்களை கூப்பிட்டு வரல, நானும் வரல, நீங்க வரல. ஆமென். இதை பார்க்கும்போது அப்படி பார்ப்பாங்க ஒரு கூட்டம். ஏன்னா இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையில தான் இதெல்லாம் நடக்கும். அவர் சொல்றாரு, நான் சாட்சிங்க, ஒரு கிராம் தங்கம் கூட வாங்க முடியாம இருந்த எங்க வாழ்க்கையில தான் கர்த்தர் இன்னைக்கு இதை தூக்கி விதைக்கிற அளவு. மாக்காரா சாட்டா லாப்ரா. நல்லா தட்டுங்க, அவரை உயர்த்துங்க இன்னைக்கு காலையில. Father, we praise you, we lift up your name. அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை இங்க இருக்கிற தரித்திரத்தை உடைக்கட்டும், இங்க இருக்கிற இல்லாமையை உடைக்கட்டும், இங்க இருக்கிற வறுமையை உடைக்கட்டும், இங்க இருக்கிற கடன் அதை பிரேக் பண்ணட்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில I speak and I release the same resurrection power, the same prosperity anointing, Father. ஏதோ ஒரு பெரிய குபேரனா பிறந்துட்டுலாம் உங்க முன்னாடி வந்து மைக் பிடிக்கல நான். சோறுன்னா சவால், சட்டன்னா சவால். வாழ்க்கையில பெரிய, அதாவது அந்த சின்ன விஷயங்களும் அவ்வளோ பெருசா இருந்தது. இன்னைக்கு ஏறி மிதிச்சு வந்து அதை நம்ம அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, அதை அப்படியே வாரி வழங்குற மாதிரி செஞ்சிருக்கிறேன். தட் இஸ் ரிசரக்ஷன் பவர். அது உயிர்த்தெழுதலின் வல்லமையா இருக்கிறது. ஆமென்.
நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களை அது உயிர்ப்பிக்கிறது. அதே அனாயிண்டிங், அதே கிரேஸ் உங்களை அது உயிர்ப்பிக்கிறது, உங்க வாழ்க்கையை அது உயிர்ப்பிக்கிறது. ஆமென். கீழே கடந்த உங்களை மேல அது தூக்குகிறது. விட்டுறாதீங்க. எத்தனையோ வாலிப தம்பிமார்கள், நான் சொல்றேன், இங்க வந்து நீங்க உட்கார்றீங்கன்னா ஒரு பெரிய கிரேஸ் உங்க மேல இருக்குது, அதனாலதான் வந்து உட்கார்றீங்க. நான் சொல்றேன், இன்னொரு தலைமுறை உங்களை ஏறிட்டு பார்க்குற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். bless you தெபரா. இந்த தங்கச்சி பாருங்க, நம்ம இமானுவேல் சேகர் அவங்க வர்றாங்க பாருங்க, நம்ம சங்கரங்கோயில் பகுதியிலிருந்து. அந்த அவங்களோட தான் அவங்க வந்தாங்க, வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு. ஏதாவது சொல்லுமா, அவங்க 2 வார்த்தை சொல்லுமா. நான் இங்கே ஒன்றுமே இல்லாமல் வந்தால் அழுதுட்டு தான் வருவேன். இப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வார்த்தையால் நிரப்பி தேவனோட அன்பை ஒவ்வொரு நாளும் டேஸ்ட் பார்த்துட்டே இருக்கேன். இவ்வளோ பெரிய அன்பா, இவ்வளோ பெரிய நல்ல ஆண்டவரா. இவ்வளோ நாளும் பைபிளை படிக்கிறோம், ஆனால் இந்த அளவுக்கு தேவனை குறித்து அறிவு இல்லாமல் இருந்துச்சு. இப்போது இவ்வளோ பெரிய தேவனை அறிய நான் எவ்வளோ பெரிய பாக்கியவான், நான் எவ்வளோ பெரிய கொடுத்து வச்சவன் நான் அப்படின்னு நினச்சி சந்தோஷத்தில் எனக்கு வார்த்தையே இல்லை. அவ பேரே தெபரால் தான், ஆனா தெபரால்னு பேரை வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்துறான். இப்பதான் அவ எழும்பி இருக்கா. ஆமென். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் காதுல ஓட்டையை போட்டிருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? காதுல ஓட்டை கிட்ட போடாம முழுக்குன்னு உட்கார வச்சுட்டாங்க ரொம்ப நாளா. இப்பதான் பொண்ணு வெள்ளி எல்லாம் கையில வந்து ஓஹோன்னு இருக்கிறாங்க. bless you தங்கம். தங்கத்தை இங்க குமிச்சு வைக்கணும் என் கையால. அதான் சொல்ல, அந்த வெறி வரட்டும் இன்னைக்கு எல்லாருக்கும். ஆமென். வாழ்ந்தா அப்படி வாழும், அந்த மாதிரி நான் வரணும். ஆமென். பாருங்க, இந்த சமூகத்துக்கு வேற எதெல்லாம் சொல்லி நீங்க புரிய வைக்கவே முடியாது. இது ஒண்ணுதான் புரியும். நான் சொன்னல, இந்த எலியாவின் நாட்கள்ல அக்கினியை இறக்குறான், இறக்கி கர்த்தரே தெய்வங்கிறத காட்டுறான். நான் சொல்றேன், இந்த நாட்கள்ல அக்கினி இறக்க வேண்டாம், ஐஸ்வர்யம் இறங்கினாலே போதும். எப்பவும் ஒரே மெத்தட் கிடையாது, எப்பவும் ஒரே மெத்தட் கிடையாது. ஏசுட்டே வந்து கேட்குறாங்க, கொஞ்சம் நெருப்பை கொண்டு வாங்க அப்படின்னு. அது சொல்ற, நெருப்பா? அது வேறப்பா, நான் வந்து கிரேஸை கொண்டு வர்றேன் அப்படின்ட்டார். ஆமென். இப்போ வந்து நான் எலியா கிடையாது நெருப்பை கொண்டு வரதுக்கு, நான் என்னதை கொண்டு வர்றேன்? தேவ அன்பை கொண்டு வர்றேன் அப்படின்னு. இப்போ நான் என்ன சொல்றேன், இது அக்கினினால் பதிலளிக்கும் தேவன் அல்ல, ஐஸ்வர்யத்தினால் பதிலளிக்கும் தேவனே மெய்யான தேவன். ஆமென். உங்க வாழ்க்கை செழிப்பதை பார்த்து, உங்க வாழ்க்கை பூத்து குலுங்கிறத பார்த்து, உங்க வாழ்க்கை நல்லாகிறத பார்த்து நான் சொல்றேன், உலகமே சாஷ்டாங்கமாய் வந்து பணியும். ஆமென். உங்கள் உறவுகள் பணியும், உங்கள் சொந்தங்கள் பணியும். ஆமென். ஏன்னா இந்த உலகத்துக்கு இன்னைக்கு அவங்க பதிலா பார்க்குற ஒரே விஷயம் மணி. பைபிளும் சொல்லுது, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படிங்கிறது. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? மணி ஆன்சரத் ஆல் திங்ஸ். பணம் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லும். எல்லாம் சொல்லுங்க, பணம் பதில் சொல்லும். இன்னைக்கு நெருப்புலாம் வர வேண்டியது இல்லை, ஏற்கனவே இருக்கிற நெருப்பு போதும். இன்னைக்கு பருப்பு தான் வரணும். இன்னைக்கு நெருப்பு பிரச்சனை அல்ல, பருப்பு தான் பிரச்சனை. அதனால இன்னைக்கு நெருப்பு தாரும் ஆண்டவரே, அக்னி அக்னி அப்படிங்காதீங்க. ஏற்கனவே அக்கினி வெயில் எரிக்குது, இதுல நீங்க வேற அக்கினியை கொண்டு வரணுமா? நீங்க அக்கினிலாம் வேண்டாம். நான் சொல்றேன், ஒவ்வொரு காலகட்டத்துல தேவன் வேற மாதிரி வேலை செய்யறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அதே மாதிரி கிடையாது, அதே மாதிரி கிடையாது. ஒரு இடத்துல திராட்சை ரசம் தேவைப்படுது, திராட்சை ரசத்தை என்ன பண்றாரு? கொண்டு வர்றாரு. அங்க போய் நெருப்பு, சார் நெருப்பு வேண்டாம் சார் குடிக்கிறதுக்கு. நீங்க யோசித்து பாருங்க, எல்லா இடத்துலயும் ஒரே இது கிடையாது. அங்க நெருப்பு கிடையாது, அங்க என்ன பருப்பு தான் தேவை. அங்க என்னதான் தேவை? திராட்சை ரசம் தான் தேவை. நாம் வாழுகிற அந்த சமூகத்துல ஒன்னே ஒண்ணுதான். நான் சொல்றேன், ஐஸ்வர்யத்தால் பதில் அளிக்கிற தேவனே மெய்யான தேவன். ஆமென். எத்தனையோ கெட்டு போன பிள்ளைகள்
எழும்பி அவர்கள் வாழ்ந்து சிலரை வாழ வைக்கும் போது தேவனுடைய நாம மகிமைப்பட ஆரம்பிக்கும். ஆமென். நான் சொல்றேன், இந்த உயிர்த்தெழுதலின் காலையில வந்திருக்கிற உங்களுக்கு அந்த கிருபையை அவர் பெருக செய்ய விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த கிரேஸை நீங்க விரும்புறீங்க? அந்த கிருபை எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். சொல்லுங்க, இந்த கையால பல பேரை வாழ வைக்கணும். ஆமென். பல பிள்ளைகளை படிக்க வைக்கணும். ஆமென். பல திருமணங்களை நடத்தி வைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆலயம் மட்டுமல்ல, அநேக கல்லூரியை, யூனிவர்சிட்டியை நாம கட்டி எழுப்பணும். ஆமென். அப்ப அந்த மாதிரி வர்றது கடவுளை சொல்லாமலே மக்கள் காண்பதற்கான வழியாக அது இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, உலகத்தை சுதந்தரிப்பான், உலகத்தை ஜெயிப்பான். அப்போ இததான் 1:26 சொல்றாரு. அதை அவன் இழந்துடுறான். இப்ப யோவான் 1 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் 1 போட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் என்ன அதிகாரம் கொடுத்தாரு? எல்லாம் சொல்லுங்க, பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அப்பனா என்ன அர்த்தம்? எப்போ இயேசுதான் ஆண்டவர்ன்றீங்களோ அப்பமே உங்க மேல ஒரு அத்தாரிட்டி வந்துடுச்சு, அப்பமே ஒரு அதிகாரம் வந்து விட்டது, அப்போதே ஒரு கிருபை உங்க வாழ்க்கையில வந்து விட்டது. ஆமென். ஒரு அதிகாரம் உங்க மேல என்ன பண்ணிடுச்சு? வந்துடுச்சு. அதான் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், இது ஊழியர்களுக்கு அதிகாரம், பாஸ்டர்களுக்கு அதிகாரம் என்று சொல்லுகிற ஒரு சபை அல்ல. ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் எப்படி ஒர்க் பண்ணுது பாருங்க, என்னென்ன டைமென்ஷன்ல இது வேலை செய்து பாருங்க. கடகடன்னு சொல்றேன், மார்க்கு சுவிசேஷத்துல வருது பாருங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? வியாதியஸ்தர் மீது கைகளை, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அதே அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப வியாதியஸ்தர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கிறது இல்லை, வியாதியஸ்தர் மேல என்ன பண்ணுவீங்க? எல்லாம் சொல்லுங்க, கை வைப்பீர்கள். ஆமென். கை வைங்க. ஆமென். யாரெல்லாம் வலிக்குது, யாரெல்லாம் எனக்கு முடியல, யாரெல்லாம் எனக்கு நோயின்னு சொல்றாங்களோ அவங்க மேல என்ன பண்ணுங்க? கை வைப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இது ஒரு ஆள் எழும்பி அவ்வளவு பேர் மேல கை வச்சா கை என்னத்துக்கு ஆகுறது? இப்ப 3 பேர் மேலையும் ஒரு ஆள் கை வச்சா இப்பமாவது பரவாயில்ல, இன்னும் லட்சக்கணக்கில் வர போறான். ஆமென். லட்சக்கணக்கில் வர போறான், லட்சக்கணக்கில் என்ன பண்ண போறாங்க? வர போறான். ஆமென். லட்சக்கணக்கில் மக்கள் வருவான். நான் சொல்றேன், 50 பேர் மேலேயும் ஒரு கை வச்சா அப்புறம் அந்த கைக்கு மேல யாராவது கை வைக்க வேண்டியிருக்கும். இது அப்படி கிடையாது. எல்லா கையிலையும் அதிகாரம். எல்லாம் சொல்லுங்க, எல்லார் கையிலையும் அதிகாரம். ஒவ்வொரு விசுவாசிகளும் அதிகாரம். ஒவ்வொரு விசுவாசியும் குணப்படுத்துகிறவர்களாக, ஒவ்வொரு விசுவாசியும் செத்ததை எழுப்புகிறவர்களாக, ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய வரங்களையும் பயன்படுத்துகிறவர்களாக அவர்கள் எழும்புவார்கள். ஞானமான காரியங்கள் 2 இப்படி படிப்படியா பில்ட் பண்ணுவோம். சாலமோன் சொல்றான், ஞானம் ஒரு இடத்தில் வரும் பொழுது அவனுடைய இடது கையில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? செல்வமும். எல்லாம் சொல்லுங்க, செல்வமும். ஆமென். அப்போ ஒருத்தட்ட செல்வமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? சிம்பிள். என்ன இல்லை? ஞானமே இல்லை. உங்களுக்கு சொல்லுக்கு பொண்ணு வேணாம். ஆமா, நீங்க வேணும்னா மட்டும் வந்துரும் பாருங்க. பைபிள்ல போட்டிருக்குது, மூடனுக்கு செல்வம் தகாது. மூடனுக்கு செல்வம் செழிப்பு ஒன்றும் எங்களுக்கு முக்கியம் இல்லை. பைபிள்ல போட்டிருக்கு சார், மூடனுக்கு செல்வம் தகாது. அப்ப ஞானம் வருதுன்னா உங்க கையில என்ன வருது? ஐஸ்வர்யம் வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, இடது கையில் செல்வமும். ஆமென். சரி, இது முக்கியம் இல்லையா? இடது கை எத்தனை பேருக்கு முக்கியங்கிறீங்க? ரொம்ப முக்கியம். ஆமென். சரி, இப்போ அடுத்த ஸ்டேஜ் சொல்லுது, வலது கையில் என்ன போட்டிருக்குது? தீர்க்காயுசு. எல்லாம் சொல்லுங்க, ஹெல்த். சரி, ஹெல்த் வெல்த். எல்லாம் சொல்லுங்க, ஹெல்த் வெல்த். நல்லா சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் சுகமும் ஐஸ்வர்யமும், ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும்.
ஆமென். அப்போ நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க மேல கிறிஸ்துங்கிற ஞானம் வந்திருக்கிறது. ஆகையினால் உங்களுடைய இடது கையில் செல்வமும் வலது கையிலே தீர்க்காயுசும் ஆரோக்கியமும் உங்களுடையதா இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஹெல்த் அண்ட் வெல்த். ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க இந்த ஹெல்த் அண்ட் வெல்த் காஸ்பல்லாங்கிறாரு. ஆமா அப்படி சொல்றாரு. நீங்க பேசுறத பார்த்தா ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் மாதிரியே தெரியுது. இவ்வளவு பேசி உங்களுக்கு டவுட்டாவா இருக்குது? 100% அதுதான் பாஸ் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவர் என்ன நினைச்சாருன்னா, நான் அதெல்லாம் பேசலன்னு சொல்லுவேன்னு நினைச்சு சொல்றாரு. யாருக்கிட்ட? நான் சொல்றேன், சந்தேகமே வேண்டாம், அதைத்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதைத்தான் நீங்க அறிவித்து கொண்டு இருக்கிறேன். ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, காஸ்பல்ல ப்ராஸ்பெரிட்டியும் இருக்கிறது, அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதுன்னு சொல்றேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, செல்வமும் ஆரோக்கியமும். ஆமென். ரெண்டுமே உங்க கையில இருக்கணும். இப்ப சபையில இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சபை எப்படி இருக்கும்? ஏன் நம்மளால செயல்பட முடியல? இப்ப புரியுதா? கொரோனா டைம்ல வெளியே வரதுக்கே பயம், உதவி செய்யறதுக்கே பயம். ஏன்னா என்னது? நோய். ஏன்னா இன்னும் நோய் என்ன பண்ணல, மிதிக்கல. அதே மாதிரி பைசாவை பற்றியும் அதுலயும் ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியல. இப்போ ரெண்டு கையும் இல்லாத வச்சு என்ன பண்றது? நான் சொல்றேன், சூம்பின கையெல்லாம் இன்னைக்கு வளரட்டும் இயேசுவின் நாமத்தினால். சூம்பின கைகள் இன்றைக்கு வளரட்டும், இரண்டு களங்களும் வளரட்டும், ஆரோக்கியமும் வரட்டும், செழிப்பும் வரட்டும் உங்க வாழ்க்கை. ஆமென். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம்னு வேதவசனம் சொல்லுது பாருங்க. ஞானம் ஒருத்தன்ட்ட வரும்போது பாருங்க, அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடதின் கையில். ஐயா, இது முக்கியம் இல்லைன்னா இது எதுக்கு பேசுறாங்க? ஆரோக்கியம் முக்கியம் இல்லை, ஐஸ்வர்யம் முக்கியம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இவ்வளவு சொல்லியிருக்குது இது குறித்து? இயேசு வந்து செஞ்ச ஊழியத்தை அப்படியே பாருங்க. சுகமாக்குறார், சுகமாக்குறார், சுகமாக்கிட்டே இருக்கார். ஹீலிங். டெட் பாடி அவர் கண்ணு முன்னாடி கொண்டு போகவே முடியாது, அடக்கம் பண்ண. தப்பி தவறி கொண்டு போனாலும் அவ்வளவுதான், வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவார். அவர் பார்த்த எல்லா பாடியையும் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஆமென். ஆரோக்கியம் குறைவுன்னு ஒன்ன பார்த்துட்டாருன்னா உடனே அதை என்ன பண்றாரு? நிறைவாக்குறாரு. யாரையாவது பார்த்து கவலைப்படாத, இதுக்குத்தான் நீ பரலோக ராஜ்யத்துக்கு வரணுங்கிறது, அங்க மட்டும் வந்து பாரு அப்படின்னு சொல்லல. அவரு இங்கேயே நிறைவாக்கினார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பூமியிலே சரி கட்டப்பட்டது. சரி, இப்பதான் நான் வர்றேன் உள்ள. ஹலோ, இருக்கீங்களா? ஆமென். அதிகாரம் படிப்படியா அப்படியே ரைஸ் ஆயிட்டே போகுது. வெல்த், அப்புறம் என்னது? ஹெல்த். எல்லாம் சொல்லுங்க, வெல்த் அப்புறம் என்னது? ஹெல்த். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. முதல்ல கடவுள் கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா வெல்த் கொடுத்துடுறாரு. எல்லாம் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் வெல்த். என்ன கேட்டா, கிங்டம் ஆஃப் காட்ல ரொம்ப பேசிக்கா ஒருத்தன் முதல்ல அனுபவிக்கணும்னு நினைக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தான். இப்ப என்ன கேட்டா, இன்னும் இந்த பேசிக்குள்ளே வரலங்கிறதா பிரச்சனையா இருக்கு பாருங்க. ஈசாக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி எதை கொடுத்துட்டாரு? அவனுக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. ஐசக் பின்னாடி தான் வந்தார், ஆனா ஐஸ்வர்யம் முன்னாடியே வந்துருச்சு. ஹலோ, புள்ளைய கொடுக்கறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே முதல்ல கொடுத்துட்டார். ஆமென். எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையான உடனே என்ன வந்துருச்சு? கையில என்ன வந்துருச்சு? வெள்ளியும் பொண்ணும் கையில வந்துருச்சு. விடுதலையான உடனே வந்துருச்சு. ஸ்டார்டிங்ல இது வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, அவர்கள் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, ஒருவனும் இல்லை. ஆமென். இப்ப இன்னைக்கு ஒரே ஒரு செய்தி தான், ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்ல போறேன். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலேயே இந்த வெல்த்தும் ஹெல்த்தும் இருந்துச்சு. இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? ஆபிரகாமே வெல்த்தையும் ஹெல்த்தையும் அனுபவிச்சானா இல்லையா? இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம என்ன பேசுறோம்? பெட்டர் கவனன்ட். இப்ப இயேசு மரிச்சிருக்கிறாரு, எங்கள் நீதி உயர்ந்தது, எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை உயர்ந்தது. நம்ம என்ன பண்றோம்? பேசுறோம். கரெக்டா? பேசலாம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அது எந்த விதத்துல உயர்ந்ததா இருக்கு?
வெல்த்து அங்கேயே இருக்கு, ஹெல்த்தும் அங்கேயே இருக்குது. இதுக்கு மேல என்ன வேணும்? கர்ப்பம் செத்து போன ஒரு அம்மா மறுபடியும் கர்ப்பம் வந்து அது குழந்தைய பெற்றுக்கொள்ளுது. ஆமென். 100 வயசு ஆன ஒருத்தன் மறுபடியும் சரீரத்தில் பலன் அடைந்து ஒரு குழந்தை என்ன பண்ணான்? பெற்று எடுக்கிறான். இந்த ஆசீர்வாதம் எப்ப வேலை செஞ்சுச்சு? ஆபிரகாமின் உடன்படிக்கையிலே இது என்ன பண்ணிடுச்சு? வேலை செஞ்சுச்சு. கரெக்டா? அப்பமே என்ன இருக்குது? ஹெல்த்தும் இருக்கு, வெல்த்தும் இருக்கு. கரெக்டா? நான் சொல்றேன், இயேசுவின் மூலமாக வந்த விசேஷித்தமான ஆசீர்வாதம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு சபைக்கு நமக்கு வந்து கிடைத்திருக்கிற விசேஷித்த நன்மைகள் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு லைன்ல தான் நம்ம கிராஸ் பண்ணி தாண்டி என்ன பண்றோம்? வர்றோம். அது என்னன்னா, அவர்கள் எல்லோரும் மரித்தார்கள். அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க? மரித்தாங்க. அவங்க எல்லாருமே மரணத்தை ருசி பார்த்தாங்க. ஆனா கிறிஸ்து இயேசுவின் நீதியை பெறுகிற நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேலான ஒண்ணு இருக்குதுன்னா, மரணத்தை மிதிக்கிற ஒரு அதிகாரம் தான். ஆமென். ஏன்னா எல்லாமே அங்க இருக்குது, எல்லாமே அங்க இருக்குது. அப்போ இப்போ இப்படி சொல்றேனே, கிறிஸ்தவங்க யாரும் செழிப்பை நம்பல அப்படி சொல்ல முடியாது. கிறிஸ்தவங்க எல்லாருமே செழிப்பை நம்புறாங்க, ஆனா செழிப்பு அங்க இருக்குன்னு நினைக்காங்க. கிறிஸ்தவங்க எல்லாருமே மரணம் இல்லாத வாழ்க்கையை நம்புறாங்க, ஆனா மரணம் இல்லாத வாழ்க்கை எங்க இருக்கு? அங்க இருக்கு. உயர்வு, மேன்மை, வல்லமை, அதிகாரம் எல்லாத்தையும் நம்புறாங்க, ஆனா அது எங்க இருக்கு? அங்க இருக்கு. இப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்க அங்க இருக்குங்கிறத நம்ம இங்க இருக்குன்னு சொல்றோம். யாரும் கேடுங்க, பரலோகத்துல நாங்க தங்கத்துல நடப்போமே அப்படிம்பாங்க. பரலோகத்துல தங்கத்துல, அப்ப தங்கத்தை நம்புறாங்க, ஆனா தங்கம் எங்க இருக்கு? அங்க போய் தான் பார்க்கணும். ஆனா பொண்ணுக்கு போடுறதுக்கு இங்க எல்லாம் கேட்கறான். அப்பப்போ பரலோகம் விசிட் அடிக்கிற ஆளு கொஞ்சம் சொரணிட்டு வரலாம்ல. கர்த்தர் நேத்துக்கு என்னை பரலோகத்துக்கு கொண்டு போனார், 3 மணி நேரம் பேசிட்டு இருந்தேன், அப்படி ஒரு மூட்டையில கொஞ்சம் எட்டு வரலாமே. எவ்வளவு கஷ்டப்பட்ட பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் ஊழியத்துக்கே மக்கள் கொடுத்தாதான் வேலை நடக்கும். இப்போ யாருமே நம்பலான்லாம் கிடையாது, நம்புறாங்க, ஆனா எங்க இருக்குன்னு நினைக்கிறாங்க? அங்க 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 அப்படின்னு தான் என்ன பண்றாங்க? நம்புறாங்க. ஆனா நாம அப்படி நம்பல. நல்லா கவனிங்க, மரணம் இல்லாத வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். ஆனா எங்க எப்போ நம்புறாங்க? எல்லாரும் செத்து போயிருவோம், கடைசியில இயேசு ஒரு நாள் வருவார், அவர் வந்து எல்லாரும் என்ன பண்ணுவார்? உயிரோடு எழுப்புவார். நான் சொல்றேன், கடைசியில வந்து நடக்க போறதுக்கு எதுக்கு இயேசு நடுவுல வந்து மரிச்சு உயிரோடு எழும்பணும்? இன்னும் சொல்றேன், சரீரத்தில் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அனுபவிக்க முடியவில்லை என்றால், அல்லது அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, இயேசு சரீரத்திலே உயிரோடு என்ன பண்ணிருக்க மாட்டாரு? எழும்பியிருக்கவே மாட்டார். ஏன் சரீரத்துல உயிரோடு எழும்பினார்னா, இனி சரீர மரணத்தை நாம் மேற்கொள்வோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் அவர் சரீரத்திலே உயிரோடு எழும்பினார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சாகாமை. ஆமென். சொல்றார், சாகாமையை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ணலாமா பிரதர்? நான் கேட்கிறேன், சுகத்தை பத்தி பிரசங்கம் பண்ணலாமா? பண்ணலாம் பிரதர். ஆபிரகாம் சாரால் மாதிரி சுகத்துல வாழ்ற ஒரு ஆளை காட்டுங்க. மோசே மாதிரி 120 வருஷம் வாழ்ந்து கண்ணும் நல்லா தெரியுதுன்னு ஒரு ஆளை காட்டுங்க. அது இன்னும் பார்க்கல, ஆனா சுகத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்றேன், இதையும் இன்னும் பார்க்கல, ஆனா பேசுவோம், பார்ப்போம். தெளிப்ப நம்புற நிறைய பேர் கூட இம்மோர்டாலிட்டியை பேசுறது இல்லை. ஏன்? நான் கேட்கிறேன், ஆபிரகாம் மாதிரி ஒரு பணக்காரன் வந்துட்டானா, பூமி தாங்க கூடாத அளவுக்கு செல்வத்துடைய ஒரு சீமான் எழும்பியாச்சா? எழும்பல. ஆனாலும் ஏன் பிரசங்கம் பண்றோம்? அந்த மகிமையின் மேல் மகிமை அடைவோம்னு தான் பேசுறோம். அது மாதிரி தான் சாவ கீழே போட்டு மிதிக்கிற ஒரு தலைமுறை எழும்பும், அதையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்ப இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே ஆவி இன்றைக்கு உங்களுக்குள் வாசமா இருக்கிறது. ஆமென். பழைய ஏற்பாட்டிலேயே சுகத்தை பார்த்தார்கள், பழைய ஏற்பாட்டிலேயே செழிப்பை பார்த்தார்கள். ஆனால் புது உடன்படிக்கையில் இருக்கிற மேன்மை என்ன தெரியுமா? உயிர்ப்பிக்கிற ஆவி. உயிர்ப்பிக்கிற ஆவிதான் புதிய உடன்படிக்கையில் இருக்கிற மேன்மையான ஒரு காரியமாய் அது இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆவியோ, சொல்லுங்க, ஆவியோ உயிர்ப்பிக்கும். ஆமென்.
நான் சொல்றேன், அப்போ இந்த தலைமுறைக்கு அல்லது கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிற இந்த தலைமுறையின் மீது தேவன் வைக்கிற ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க சுகத்துல மட்டும் இல்ல, இவங்க செல்வத்துல மட்டுமல்ல, மரணத்துக்கு அதிகாரியான அந்த பிசாசை காலுக்கு கீழே போட்டு கிறிஸ்து மிதித்தது போல இன்றைய சமூகம், இன்றைய சபை, இன்றைய பிள்ளைகள் மிதிப்பார்கள். அதுதான் இவர்களுடைய விசேஷமா இருக்கிறது. இயேசு என்னைக்கு உயிரோடு எழும்பினாரோ உங்களுக்கு தெரியுமா? இதை நான் பேசினேன் ஏற்கனவே. அன்னைக்கு இயேசு மட்டும் உயிரோடு எழும்பல, கல்லறைகள் திறவுண்டது, மரித்த அநேகர் உயிரோடு கூட எழும்பினார்கள். ஆமென். இது பழைய ஏற்பாட்டில் நடக்கல. கல்லறை திறக்கிறதுலாம் நடக்கல. கற்பம் திறந்துச்சு, வெண்கல கதவு உடஞ்சிச்சு, இருப்பு தாழ்பால் முறிஞ்சிச்சு, காசு மண்டலம், கர்ப்பத்தின் மண்டலம் எல்லாம் திறந்துச்சு. ஆனா என்னைக்கு இயேசு எழுந்தாரோ அன்னைக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை, ஜீவனின் மண்டலம் அன்றைக்கு திறக்கப்பட்டது. ஆமென். நான் சொல்றேன், புதிய ஏற்பாட்டுல இது அதாவது இந்த சுகத்தையும் இந்த ஐஸ்வர்யத்தையுமே இன்னும் பேச வேண்டியது இருக்கு. ஏன்? பழைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்துக்குள்ளே இன்னும் நிறைய பேர் வரல. நம்ம சொல்றது அதை விட தாண்டி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பேசுறோம்? இயேசுவை எழுப்பின அதே ஆவியானவர் சாவுக்கேதுவான என் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உயிர்த்தெழுதலின் வல்லமை. நல்லா சொல்லுங்க, உயிர்த்தெழுதலின் வல்லமை என் சரீரத்திலே விளங்கும், என் சரீரத்தின் மூலமாய் அது விளங்கும். ஆமென். நான் சொல்றேன், உங்க பாடியில அந்த ரிசரக்ஷன் பவர் வேலை செய்ய ஆரம்பிக்கும். மார்டல் டு இம்மார்டல். ஆமென், ஆமென். அழியாமையில் இருக்கிற, அழிவுக்குள்ளா இருக்கிற இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும். சாகக்கூடிய இந்த சரீரம் சாவாமையை தரித்து கொள்ளும். அந்த இடத்தை நோக்கி, அந்த மகிமையை நோக்கி தேவன் தன் மக்களை, தேவன் தன் சபையை எடுத்து செல்கிற ஒரு நேரமாக இது இருக்கிறது. நான் சொல்ல, இப்போ இதை தான் கிளைம் பண்ணணும். இதில் தான் நம்ம என்ன பண்ணணும்? வாக் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்காக தான் அவர் நம்மளை கூப்பிட்டுருக்கிறார். ஆமென். சில வசனங்கள் மட்டும் வேகமாக உங்களுக்கு போட சொல்கிறேன். எபேசியர் 1வது அதிகாரம், எபேசியர் 1 பாருங்க. அதை இப்போ நான் வார்த்தையாக சொல்லி முடிச்சிடுவேன். சிலர் நிஜமாவா பிரதர் அப்படிம்பாங்க. அவங்களுக்காக தான் இது. நிறைய பேர் பைபிளே இல்லாமல் நம்புற அளவுக்கு வளர்ந்துட்டோம். ஆனால் சிலருக்கு காட்டணும். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, பாருங்க, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய, பாருங்க, அவரிடத்துல காண்பித்தார, அதோட நிக்கல, அவரிடத்துல காண்பித்த அதே வல்லமையை அங்க பாருங்க, அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே யார்கிட்ட காமிக்க போறாரு? சொல்லுங்க, விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவினிடத்திலே வெளிப்பட்ட அதே வல்லமை இன்றைக்கு விசுவாசிக்கிற என் வாழ்விலே, என் சரீரத்திலே, என் பொருளாதாரத்திலே, என் வாழ்க்கையின் அனைத்து பக்கங்களிலே அதே வல்லமை விளங்குவதை நான் பார்க்க ஆரம்பிப்பேன். ஆமென். அப்போ உயிர்த்தெழுதல்ங்கிறது இயேசுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறது இல்லை, அது உங்களுக்கு எனக்கும் நடந்திருக்குது. ஆமென். ஒரே ஒரு வசனம் டிபிடில போட முடியுமா? கொலோசியர் 3:1, த பாசன் டிரான்ஸ்லேஷன். கொலோசியர் 3:1, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால். ஆமென். அப்போ இயேசு எழுப்பினார், இயேசு எழுப்பினாருங்கிறது இல்ல, இயேசுவோடு நம்மையும் எழுப்பிட்டார். ஆமென். உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்போ உள்ள வந்துருச்சு. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள மரணத்தை ஜெயிக்கிற வல்லமையை பெற்றிருக்கிறேன். சொல்லுங்க, உயிரோடு எழுப்புகிற வல்லமையை எனக்குள்ளே நான் பெற்றிருக்கிறேன். ஆமென். தேவனுடைய வார்த்தையின்படி அது உண்மையாக இருக்கிறது. ஆமென். இது முதல்ல நம்புங்க, அப்புறம் அது வெளியில வர ஆரம்பிக்கும். அப்புறம் வெளியில வர ஆரம்பிக்கும். அதை தான் ரோமர் 8 படிக்கிறோம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். எல்லாம் சொல்லுங்க, சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார்.
ஆமென். அப்படின்னா என்ன? உங்க பொருளாதாரத்துல மட்டும் உயிர் வராது, உங்க வாழ்க்கையின் சந்தோஷத்துல மட்டும் உயிர்த்தெழுதலின் வல்லமை வராது, உங்க சரீரத்துல கூட உயிர்த்தெழுதலின் வல்லமை விளங்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்ப எவ்வளவு போட்டுக்க, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்குது? இயேசுவ டெட் பாடியா இருந்த இயேசுவனுடைய சரீரத்தை எழுப்பின அதே ஆவி இன்றைக்கு உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆமென். அப்பனா என்ன? நீங்க எழும்புறது மட்டும் இல்லை, நீங்க எழுப்ப போறீங்க, நீங்க எழுப்புவீங்க என்பது நிச்சயமா இருக்கிறது. You will raise the dead. You will rise. ஆமென். நீங்கள் எழுப்புவீர்கள். ஏனென்றால் அவர் எழுந்தார், ஆகையால் நானும் எழுந்தேன். அவர் எழுப்பினார், ஆகையால் நானும் எழுப்புவேன், நீங்களும் எழுப்புவீர்கள் என்பதுதான் காரியமாக இருக்கிறது. ஆமென். நான் சொல்றேன், ஒரு மகா மேன்மையான ஒரு யுகத்துக்குள்ளே, ஒரு ஏஜஸ்க்குள்ளே தேவன் தன் சபையை அழைத்து செல்லுகிற ஒரு நேரமா இந்த நேரம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைக்குள்ளே சபை செல்ல போகிறது. ஆமென். சாதாரண பிலீவர் கூட அதை செய்ய போறாங்க. ஆமென். அப்பந்தான் வந்திருப்பாங்க, அவங்க கூட செய்ய போறாங்க. ஆமென். சில பேர், பிரதர் என்ன பிரதர் இப்படி ரொம்ப பேசுறீங்களே அப்படிங்கிற, எதுவுமே பேசிதான் உண்டாயிருக்கு. ஆமென். செழிப்பு பேசிதான் உண்டாயிருக்கு, சுகம் பேசிதான் உண்டாயிருக்கு. நான் சொல்றேன், உயிர்த்தெழுதலின் வல்லமை கூட அப்படிதான் உண்டாக போகிறது. நீங்கள் கிறிஸ்துவோட கூட எழுந்தது உண்டானால், இந்த டிபிடிங்கிற டிரான்ஸ்லேஷன்ஸ் எப்படி வருது பாருங்க. Christ resurrection is your resurrection too. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பது உங்களுடைய உயிர்த்தெழுதல். இதான் தலைப்பே பாருங்க. Christ resurrection is your resurrection too. அவருடைய உயிர்த்தெழுதல் என்பது அவருடைய உயிர்த்தெழுதல் அல்ல. அதான் சொல்றேன் நானு. இரும்பு கீழே போச்ச, அதை தூக்குறதுக்காக தான் ஒரு கம்பு வீசப்பட்டது, அதுவும் மேல வர்றதுக்காக தான் அது வீசப்பட்டது. அப்ப இயேசு மட்டும் மரணத்தை ஜெயித்து எழும்பல, இயேசு ஜெயித்த போது நீங்களும் அதை ஜெயித்திருக்கிறீர்கள், நீங்களும் அதை வென்றிருக்கிறீர்கள் என்பதுதான் சத்தியமா இருக்கு. Christ resurrection is your resurrection. Amen. This is why we are to and for all that is above, for that is where Christ என்ன போட்டுக்குது, seats enthroned at the place of all power, honor and authority. இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரோடு நீ எழும்பினதுனால நீ இது சும்மா லேசா எடுத்துக்காத, ஆன் பண்ணு, அந்த அதிகாரத்தை அந்த வல்லமையிலையும் நீ வாக் பண்ண ஆரம்பி. ஏன்னா அவர் மட்டும் எழும்பல, நீனும் எழும்பி இருக்கிற அப்படிங்கிற. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ளே இந்த வல்லமை இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, இன்னையிலிருந்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன் மட்டுமல்ல, சுகத்திலே வாழுகிற பலன் மட்டுமல்ல, செத்ததை எழுப்புகிற வல்லமையை எனக்குள்ளே நான் பெற்றிருக்கிறேன். I carried the resurrection power. Amen. இயேசுவை எழுப்பின அந்த வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு நேரமும் வியாதி, பலவீனங்கள், ஆமென், மரணங்களுக்கு நடுவில் நின்று கொண்டு சொல்லுங்கள், இயேசுவை எழுப்பின அதே வல்லமை எனக்குள்ளே வாசமா இருக்கிறது. அப்ப இதுதான் சுவிசேஷம் பாருங்க. The Christ resurrection is your resurrection. எல்லாம் சொல்லுங்க, the Christ resurrection is my resurrection. இயேசுவின் உயிர்த்தெழுதல், இயேசு மரித்தார், இயேசு எழுந்தார், அப்படி போயிடக்கூடாது. இயேசுவோட நானும் மரிச்சேன், இயேசு எழும்பின போது நானும் எழும்பிட்டேன். ஆமென். இப்ப இயேசு எப்படி அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே செயலாற்றுகிறாரோ அப்படி செயலாற்றும்படி அவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், ஒவ்வொரு ரெல்மா ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. நம்ம இந்த ரெல்முக்குள்ளேயும் நம்ம என்டர் ஆவோம், அதை நம்ம பார்ப்போம். ஒன்னே சொல்லி முடிக்கிறேன். ரைட் பிரதர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ராங் பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, கனமான பொருள், காற்றை விட கனமான பொருள் என்ன பண்ண போகுது, பறக்க வைக்க போகுது. நாங்க மனிதர்களை உயரை பறக்க வைக்க போகிறோம், பறக்கும் ஒன்றை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பேசினாங்க. இப்போ அவங்கள ரைட் பிரதர்ஸ் சொன்னாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, ராங் பிரதர்ஸ். எல்லாம் தப்பு. அது எப்படி பறக்க முடியும்? நடக்கவே நடக்காது. மனிதன் பறக்க முடியாது, இப்படியே தான் சொன்னாங்க. ஏன்னா ஒரே ஒரு வல்லமை குறித்து மட்டும்தான் இந்த உலகம் அறிந்திருக்கிறது. அந்த வல்லமைக்கு பெயரு கிராவிட்டி, புவியீர்ப்பு சக்தி. இதை குறித்து தான் இந்த உலகம்
அறிஞ்சிருக்கு. பாவம் மரணம் என்கிற வல்லமை மட்டும்தான் அந்த உலகத்துக்கு தெரியும். ரோமர் 8:2 2 பவர் இருக்குது. ஒன்று பாவ மரணத்தின் வல்லமை, இன்னொன்று ஜீவனின் வல்லமை. எல்லாம் சொல்லுங்க, ஜீவனின் வல்லமை. ஒன்று மரணத்தின் வல்லமை, இன்னொன்று என்னது? ஜீவனின் வல்லமை. இந்த மரணத்தின் வல்லமையே எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா அது என்ன பண்ணுது? இழுத்து இழுத்து போட்டுருது, எல்லாரையும் கொன்னு போட்டுருது. அது எல்லாருக்கும் தெரியுது. ஆனா இப்படி தெரிஞ்சிருக்கிற உலகத்துக்கு நடுவில் தான் நம்ம என்ன பேசுறோம்? ஜீவனை பேசுகிறோம். அவங்களுக்கு இப்ப நம்மளை பார்த்தா எப்படி தெரியுது? ராங் பிரதர்ஸ், ராங் பிரதர்ஸ் அப்படின்னு தான் தெரியுது. ஆனா இந்த ரைட் பிரதர்ஸ் என்ன பண்ணாங்க? அடுத்த கொஞ்ச நாள்ல இந்த இன்னொரு விதி இருக்கிறதை கண்டுபிடித்தார்கள். அதற்கு பேர் ஏரோடைனமிக் லா, பறக்கவியல் சக்தி. த லா ஆஃப் லிஃப்ட். எப்படி கிராவிட்டி இருக்குதோ அது மாதிரி இந்த கிராவிட்டியை மைனஸ் பண்ணி மேலே எழும்புகிற இன்னொரு பவரு இருக்குன்னு கண்டுபிடிச்சி பறக்க வச்சுட்டாங்க. இப்போ அது வரைக்கும் அதான் சொன்னல, அது வரைக்கும் அவங்கள ராங்னு சொன்ன உலகம் இப்போ அவங்கள பார்த்து என்ன சொல்றது? ரைட் பிரதர்ஸ், ரைட் பிரதர்ஸ் அப்படின்ட்டாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கும் கூட இந்த வாழ்வு ஜீவனை பேசுகிற மக்களை ராங் பிரதர்ஸ் தான் கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது எழும்பி பறக்க போகுது. அப்போ எல்லாரும் எழுந்து நின்று ரைட் பிரதர்ஸ், பிரதர்ஸ் யூ ஆர் ரைட். ஆமா, நான் சொல்றேன், மரணம் என்கிற ஒரு சக்தி இருக்குதுன்னா ஜீவன் என்கிற ஒரு சக்தி இருக்கிறது. ஆமென். மக்கள் கொத்து கொத்தா மொத்தமா சாக முடியும்னா கொத்து கொத்தா மொத்தமா ஜனங்கள் எழும்ப முடியும். இது நடக்குதுன்னா அப்போ இழுக்கிற வல்லமையை தான் எல்லாரும் அனுபவத்துல தெரிஞ்சிருக்கு. விழுவீங்களான்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஆமா விழுவோம். ஆனா பறப்பீங்களான்னு கேட்டா பிரதர் அது எப்படி பிரதர்? ஏன்னா அதை பத்தி எதுவுமே தெரியல, அதை பத்தி எதுவுமே தெரியல. கஷ்டப்படுவோமா? ஆமா கண்டிப்பா கஷ்டப்படுவோம்ல. வாழ்க்கையில பிரச்சனை வருமா? ஆமா கண்டிப்பா வரும்ல. ஆனா அதெல்லாம் மிதிச்சு வாழுவீங்களே அப்படின்னு அப்படி பாக்குறாங்க. எங்க இருந்தியா வந்தா இருந்தாலும் ஏலியன்ஸா இருப்பானா அப்படிங்கிற மாதிரிதான் என்ன பண்றாங்க, பாக்குறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இழுக்கிற வல்லமைக்கு நடுவுல, மரண சக்திக்கு நடுவுல உங்களுக்குள்ளே ஜீவ சக்தியை அவர் புகுத்தி உங்களை பறக்க வைக்கிறாரு. அதுதான் இந்த உலகத்துல அவர் காட்ட நினைக்கிற ஒரு காரியமாய் அது இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் பறப்பேன். தரித்திரத்தை தாண்டி, மரணத்தை தாண்டி, ஆமென், வியாதியை பலவீனங்களை தாண்டி, ஆமென், கவலைகள் துன்பங்களை தாண்டி நான் மேல எழும்பி நான் பறப்பேன். அதை இந்த உலகம் பார்க்கும். ஆமென். ஓனா அப்படி பில் பண்ணி போயிட்டு இருக்கோம் பாருங்களேன். அடிமையா இருந்தவர்கள் விடுதலை அடைந்தார்கள். அவங்க கையில செல்வம் வர ஆரம்பித்தது. அவர்கள் வாழ்விலை சுகம் வர ஆரம்பித்தது. அவர்கள் எழும்பி தேவனுக்கென்று காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். பாருங்க, ஒரு தலைமுறை இதுல வர்றதே பெரிய விஷயமா இருந்தது. ஆனா அடுத்த தலைமுறைகளுக்கு தேவன் இன்னும் மேன்மையான என்ன பண்ணியிருக்கிறார்? இன்னும் சிறந்ததை, இன்னும் மேன்மையானதை அவர் வைத்திருக்கிறார். எதை வச்சிருக்கிறாரு அப்படின்னா பாருங்க, ஒரு பெரிய பொருளாதார செழிப்பு, ஒரு பெரிய ஆரோக்கியம் மட்டுமல்ல, மரணம் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குவது. ஆமென். வியாதிகள் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குவது. நான் சொல்றேன், அதுக்கு நேராக நாம் நடைபோட போகிறோம். ஆமென். பாருங்க, உயிர்த்தெழுதலின் காலையில கூட இதை நாம நம்ப முடியலன்னா வேற எப்போ நம்புவோம்னு தெரியல. இதுதான் அதற்கான ஒரு நேரமா இருக்கு. ஆமென். இயேசு எப்படி மரணத்தை ஜெயித்தாரோ அவர் ஜெயிச்சு காட்டிட்டார். காட்டிட்டு இப்போ சொல்லிட்டு போயிட்டார், இதுதான் இப்ப நீ ஜெயிக்க போற. அதே ஆவியானவரை நான் உனக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறேன்? அனுப்பி இருக்கிறேன். அவர் இப்போ உனக்குள்ள வந்திருக்கிறார். அந்த ஆவியானவர், இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களையும் மேல தூக்குவார். ஆமென். நீங்களும் அந்த வல்லமையை பார்க்க போறீங்க. நான் அந்த வல்லமையை பார்க்க போறேன். இந்த வல்லமை சபையில வெளிப்படும். இந்த வல்லமை இந்த சமூகத்துக்கு பாய்ந்து ஓட ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிக்க போகிறோம். அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண போகிறோம். இயேசு இதை பற்றி பேசும்போது, கம்யூனியனை பற்றி பேசும்போது தான் இந்த அழியாமையை குறித்தும் அவர் பேசினார். அவர் சொன்னாரு, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்.
என் பிதா வானத்திலிருந்து இறங்கின மெய்யான அப்பமாகிய ஜீவ அப்பமாகிய என்னை அவர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஒன்னே ஒண்ணுதான் வித்தியாசம். அதை சாப்பிட்ட அம்புட்டு பேரும் செத்து போயிட்டான். இதை சாப்பிடுற நீ சாக மாட்ட. நோ மோர் டெத். பாருங்க, கடன்ல இருக்கும் போதும் கடன் கிடையாது, வறுமை கிடையாது, செழிப்போன்னு சொல்லி தான் கடனை மிதிச்சு வெளியில வர்றோம். ஆமென். வியாதி இருக்கும் போது என்ன சொல்றோம்? எனக்கு வியாதி இல்லை, பலகீனம் இல்லை, கிறிஸ்து எனக்கு பலனா இருக்கிறான்னு சொல்லி தான் பலவீனத்தை ஜெயிக்கிறோம். அதே மாதிரி தான் மரணத்தையும் ஜெயிப்போம். ஆமென். இது கிடையாது, இது கிடையாது. இளமை திரும்பும் இயேசுவின் நாமத்தினாலே. இளமை திரும்பும் இயேசுவின் நாமத்தினாலே. பாருங்க, நம்ம ஒன்றும் இல்லாததெல்லாம் பேசிட்டு இல்லை. இயேசு சொல்றார், இதிலே புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படிக்கு வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. நம்புறீங்களா? மரணம் இல்லா பெருவாழ், மரணம் இல்லா பெருவாழ். மாகோரா சாட்டாலா பிராத்தே ரேபே மாட்டோ லே பிரனஹா சேக்லே மாதோரா பாட்டாலாரா ரீட்டாலா பிரேஷே கேட்டாலா புரோதானா ஹந்தே ரேபேலே கோராபாலாரா ராத்தோரா பஹா சேக்லே மாண்டாலா புரோதே ரேபேலே கோதாராபாலாரா. அந்த ஜீவன் ஆக்டிவேட் பண்ணப்படட்டும் உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே. ஆமென், ஆமென். ரீனாஹா ஜோ புரோதாரஹா தேரேபே. ஆவியோ உயிர்ப்பிக்கும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். ஷேனா மஹாத்தோரா ஹாச்சி டிடாபாரா காட்டாலாரா. ஹல்லேலூயா. ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் சரீரங்களிலே, உங்கள் ஆவியிலே, உங்கள் ஆத்துமாவிலே, ஹல்லேலூயா, அது உண்டாவதாக, அது வெளிப்படுவதாக. மேனஹாஸா தேரேரா ஷடுலி பிரகாதாரா படாலாபாரா. இயேசுவை கல்லறையை திறந்து எழுப்பின அதே ஆவியானவர் இன்னைக்கு எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி, ஆமென், ஆமென், எங்கள் சரீரங்களை மறுரூபப்படுத்தி, ஆமென், ஆமென், எங்களுக்குள்ளே ஜீவனை கட்டளையிட்டு, ஆமென், 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 நாங்க போற இடத்துல எல்லாம் மரித்ததை எழும்பச் செய்து, செத்ததை உயிர்ப்பிக்க செய்து, இயேசுவே மரணத்தை வென்றவர், அவரே சாவை வென்றவர். காப்ரா சாட்டா லாப்ரா. பாருங்க, இந்த உலகத்துல தத்துவம் எல்லா மதத்திலையும் இருக்கு, எல்லா மதத்திலையும் தத்துவம் இருக்கு, நல்ல நல்ல கொள்கைகள் இருக்கு. எப்படி நம்புறது? இயேசு சொன்னார், அது திமிர்வாத காரனை பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவருக்கு யாரையா அதிகாரம் கொடுத்தது? அதாவது உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு இயேசு சொல்றாரு, சுத்தில இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்க, இவருக்கு யாரையா அந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னா என்ன அர்த்தம்? யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம். போற ஒரு ஆள் கூட சொல்லலாம், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்படி சொல்றதுனால எல்லாரும் எல்லாத்தையும் என்ன பண்ணிட முடியாது? நம்பிறேன் முடியாது. அவர் சொல்றாரு, நான் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றேன், அதை மட்டும் சொல்லல, எழுந்து நடன்னு சொல்லும் போது எழுந்து நடக்கிறான் பாரு. ப்ரூஃப் இஸ் தட். அப்ப எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க, இயேசுவும் பேசினார். அப்படி கிடையாது, இயேசு செய்து காட்டினார். ஆமென். அப்ப நம்மளும் பேசிக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. We must demonstrate the power of God. தேவனுடைய வல்லமையை நாம் வெளிப்படுத்துகிற ஒரு நேரமா இது இருக்கு. ஒண்ணுமே இல்ல, சும்மா தத்துவம் பேசுகிற இடத்தில் ஒரு கூட்டம் கூடும் என்றால், கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படுகிற இடத்துல திரள் 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 கடற்கரை மணலத்திரையான ஜனங்கள். காப்ரா ஷடலா புரோகாண்டா லாபாரா ரிடாலா புரோகோனா ஹாசியாதாரா. எழுந்து நட என்று சொல்வதோ, பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டு என்று சொல்வதோ எது எளிது? நீ சொன்னா நடக்குமா? சொல்லிக்கோ. ஆனா நான் சொன்னா நடக்கும், நான் சொன்னா நடக்கும். அவன் சொன்னபடியே ஆகும். கேபாரா சாச்சா லாப்ரா. அப்போ எங்க இருக்குது பாருங்களேன், சும்மா சொல்றதுல இல்ல, அது செயல்ல வர்றதுல இருக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, செயல். மிகப்பெரிய சொல் செயல். ஆமென். மிகப்பெரிய சொல் செயல். தேவனுடைய ராஜ்யம்
பேச்சில் அல்ல, அது பலத்தில் நிரூபிக்கப்படுகிறது. ஆமென். உங்கள் செழிப்பு அவரை நிரூபிக்கும், உங்கள் சந்தோஷம் அவரை நிரூபிக்கும், உங்கள் வாழ்வு அவரை நிரூபிக்கும், உங்கள் வெற்றி அவரை நிரூபிக்கும். ஆமென். உங்கள் உயர்வுகள் அவரை நிரூபிக்கும். ஆமென். உங்க வாழ்க்கையில வெளிப்படுகிற ஆரோக்கியம், ஜீவன், பலன் அவரை நிரூபிக்கும். உலகம் வந்து கேட்கணும், பரிசுத்த ஆவி வந்தது எதுக்கு தெரியுமா? நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். சாட்சி சொல்லுவீங்கன்னு போடல. ஹலோ, நம்ம அப்படியே சேலையை இழுத்து இழுத்து விட்டு சாட்சி சொல்லிட்டு இருக்கோம். சாட்சி சொல்லுவீங்கன்னு சொல்ல, என்ன சொன்னாரு? இருப்பீர்கள். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, ஆமென், நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். மாகாரா ஷாட்டா லாபாரா, யூ ஆர் த விட்னஸ். வேதவசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சியிட்டார்கள். பலமாய் சாட்சியிட்டார்கள் என்ன அர்த்தம்? பேசிட்டே இல்ல, முடவர்களை நடக்க வைத்தார்கள், குருடர்களை பார்க்க வைத்தார்கள், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார்கள். ஆமென். அந்த ரிசரக்ஷன் பவர் அங்க வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. நான் சொல்றேன், அப்படி வெளிப்படாத ஒரு நிலையில நம்ம வாழ்வோம்னா அதுக்காக நம்ம ஏங்கணும், அதுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை தைரியமாய் சொல்லவும், இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி அனுக்கிரகம் பண்ணும் என்று கேட்டபோது அவர்கள் ஜெபம் பண்ணின இடம் அசைந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியை நாம் எடுப்போம். ஆமென். அவர் நடப்பித்ததை நாம் நடப்பிப்போம். அதை காட்டிலும் மேலானதை நடப்பிக்கும் ஜீவன் உங்களுக்குள்ள ஆக்டிவேட் ஆகட்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வென்றெழுந்தார். ஆமென். சாகாமை நீங்கள் பெறும்படியா. எல்லாம் சொல்லுவோமா? அவரது காயங்கள், இயேசுவின் காயங்கள், நான் சுகமானேன். இயேசுவின் தரித்திரத்தால் நான் ஐஸ்வர்யவானானேன். இயேசுவின் பாவமாக்கப்பட்டதால் நான் நீதியாக்கப்பட்டேன். அவர் சபிக்கப்பட்டதால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அவர் மரித்ததால் நான் ஜீவனை பெற்றிருக்கிறேன். ஆமென். You have life, the resurrection life. ஆமென். இது வெறும் பார்க்கும்போது ஒரு இது, ஆனா by faith இது அவருடைய சரீரமாய் இருக்கிறது. by faith இது அவருடைய இரத்தமாய் இருக்கிறது. அப்போ நீங்க புசிப்பது இயேசுவினுடைய சரீரம், இயேசுவினுடைய இரத்தம். ஆமென். அவருடைய சரீரத்தை புசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய ஜீவன் வெளிப்படுவதாக, அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே வெளிப்படுவதாக. ஆமென். இன்றைக்கு ஒரு பெரிய ஜீவன் சக்தி உங்களுக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணப்படட்டும். எப்படி அந்த பறக்கவியல் சக்தியை போல ஜீவனின் சக்தி உங்களுக்குள்ளே திறக்கப்படுகிற ஒரு நாளா இந்த நாள் இருக்கும்படிக்கு நான் ஹல்லேலூயா அந்த வார்த்தைகளை பேசுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம், இது இயேசுவின் சரீரம், இது சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். இதை புசித்து பானம் பண்ணுகிற எனக்கு தரித்திரம் இல்லை, செழிப்பு உண்டு, வியாதி இல்லை, சுகம் உண்டு, தோல்வி இல்லை, வெற்றி உண்டு, பலவீனங்கள் இல்லை, பலன் உண்டு, மரணம் இல்லை, வாழ்வு எனக்கு உண்டு. ஆமென். ஓ, thank you daddy. I speak the life. Hallelujah. I speak life. இந்த வார்த்தையை கேட்ட இதுல பங்கு பெறுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நான் ஜீவனை இப்பொழுது பேசுகிறேன். பாவம் மரணம் என்கிற பிரமாணம் உடைக்கப்பட்டு, பாவம் மரணம் என்கிற ஆளுகைகள் உடைக்கப்பட்டு, இன்றைக்கே ஆவியின் பிரமாணம், ஜீவனின் பிரமாணம் உங்க வாழ்க்கையில ஆக்டிவேட் பண்ணப்படுவதாக. ராக்லா மாசா டாலா ப்ரோதே ரேபே லேரே. ஹல்லேலூயா. The law of life, the law of life, ஜீவனின் ஆமென் ஆவியின் பிரமாணம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கிரியை செய்வதாக, சரீரங்களிலே கிரியை செய்வதாக. ஆமென். ஆமென். ரேகாமா ஷாடாலா பிராதேரே ரூபஹா ஷேகேரா போஹோடேலே பாராதரா பாலாரா. பாருங்க, இதை குறித்து நம்ம வாசித்தோமே இந்த கொலோசேயர்ல, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் மேலானதை நாடுங்கள். அப்படின்னா அதை ஆன் பண்ணு, அதை உற்றாத. Because the Christ resurrection is your resurrections. Amen.
இயேசுவின் உயிர்த்தெழுதல் உங்களுடைய உயிர்த்தெழுதலா இருக்கிறது. உற்றாதீங்க, அதை ஆன் பண்ணுங்கிற தமிழ், அதை நாடுங்கள், அதை உற்றாதீங்க. நான் சொல்றேன், எல்லாரும் செத்துதான் போகணும்னா ஏன் நாடணும்? தடுத்து நிறுத்த முடியும். ஆமென். நான் சொல்றேன், இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்பது எதெல்லாம் மரிச்சிச்சோ, எதெல்லாம் கெட்டு போச்சோ, அது எழும்ப முடியும் என்பதற்கு அடையாளம் தான் இயேசு உயிரோடு எழும்பினது. நான் சொல்றேன், இந்த உயிர்த்தெழுதல் அல்லது இந்த உயிர் பெறுதல்ங்கிறது எப்படி சரீரத்துல நடக்குதோ அது மாதிரி பிசிக்கல் வேர்ல்ட்லயும் நடக்கும். ஆமென். பாருங்க, ஓசோன்ல ஓட்டங்கிறாங்க. நான் சொல்றேன், அங்கேயும் ரிசரக்ஷன் பவர் வேலை செய்யும். ஆமென். ஹார்ட்ல இருக்கிற ஓட்டையும் அடையும், அங்க இருக்கிற ஓட்டையும் அடையும். அப்படின்னா என்னன்னா, இந்த முழு உலகமும் புதிதாக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? எல்லாத்துலயும் ரிசரக்ஷன் பவர் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனா இப்போ ஒண்ணுமே செய்யாதுன்னு ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கு. ஆனா வேதவசனம் சொல்லுது, அந்த கூட்டம் நீங்க கிடையாது. ஆமென். நம்ம என்ன நம்புறோம்னா, அது இப்போதே நடக்கும் நம்ம நம்புறோம். ஆமென். செழிப்பு இப்போதே, சுகம் இப்போதே, வெற்றி இப்போதே, உயர்வு இப்போதே, மேன்மை இப்போதே. ஆமென். இன்னும் சொல்லணும்னா, எந்த பூமியில மனிதனை நீ தோக்கடிச்சையோ அந்த பூமியில அவனை மன்னனாக, ராஜனாக நான் உட்கார வைப்பேன். ஆமென். ஓ ஓ ஹல்லேலூயா. நீங்க மறுபடியும் எழும்பி வருவீங்க. எல்லாம் உங்க கையில வரப்போகுது. ஆமென். போனதெல்லாம் வரும். உயிர்த்தெழுதலின் வல்லமை அதை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்க போகிறது. ஆமென். ஆச்சரியமா தான் இருக்கும். எப்படிங்க முங்குனது வரும்? பாதாளத்துக்குள்ள இறங்கின கிறிஸ்து வென்றெழுந்து வந்தது போல உங்க வாழ்க்கையில பாதாளத்துக்கு போன காரியங்கள் மறுபடியும் எழும்பி வரும். அதை நீங்க பாப்பீங்க. பால் வாழ்ந்த காலத்துல பால்கிட்ட கேக்குறாங்க, அது எப்படிங்க உயிர்த்தெழுதல் நம்புறீங்களா? அது எப்படி நடக்கும் அப்படின்னு. பால் சிம்பிளா சொல்றாரு, மதீனனே, நீ விதைச்ச விதை அப்படியே போயிருதா என்ன ஆகுது? அது மரிச்சு அது எப்படி முளைச்சு வருதோ அது போலதான் உயிர்த்தெழுதலும் நடக்கிறது அப்படிங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு விதைக்குள்ளே அந்த ஆற்றலை வைத்த தேவன் உங்களுக்குள்ள அதை வச்சிருக்கிறார். ஆமென். அது மீண்டும் முளைக்கிற தன்மை அதற்குள்ள இருக்குது பாருங்களேன். அப்போ நான் சொல்றேன், மீண்டும் எழும்பும், எல்லாம் எழும்பும். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது கத்தர்கிட்ட நாம் கொடுக்க போகிறோம். நான் சொல்றேன், கிவிங் கூட கொடுக்கும் போது மரணம் மாதிரி தெரியுது, அடக்கம் பண்ற மாதிரி தெரியுது, புதைக்கிற மாதிரி தெரியுது. ஆனா யாரால புதைக்க முடியும், யாரால விட முடியும் அப்படின்னா, யாரால அந்த விதை முளைக்கும் அல்லது அந்த உயிரோடு எழும்புன்னு உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் தான் பெரிய கிவ்வராகவும் இருப்பான். ஆமென். ஆமா, சும்மா விதைக்கல, விதைக்கும் போதே ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு விதைக்கிறோம். என்ன நம்பிக்கை? எப்படி ஒவ்வொரு விதையும் முளைக்கும். ஆமென். எப்படி ஒவ்வொரு விதையும் மறுபடியும் முளைத்து வருகிறதோ அது மாதிரி பொன்னா அது முளைச்சு வரும், வெள்ளியா அது முளைச்சு வரும். ஆமென். அது ஆசீர்வாதமாய் முளைத்து வரும். அப்போ கிவிங் வந்து இட்ஸ் a sowing. சோயிங்ல ஏன் நம்பிக்கை இருக்குது? விதைச்ச உடனே பாருங்க அந்த விதை செத்துரும். ஆனா கொஞ்ச நேரத்துல அது ஒன்னா வராது, பல நூறாக அது முளைத்து வெளியில வர ஆரம்பிக்கும். சில நேரம் நீங்க விதைச்சிட்டு, என்னங்க இவ்வளவு விதைச்சிருக்கிற, ஒன்னத்தையுமே காணுமேங்கிற மாதிரி இருக்கும். காணலன்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. புது மேனியோடு அது வரப்போகிறது என்று அர்த்தம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, விதை சாகாது, அது செத்தது போல தெரியும், ஆனா மறுபடியும் அது முளைச்சு வரும். ஆமென். எல்லாம் திரும்ப வரும். நீங்கள் விதைத்தது, விதைத்து கொண்டு இருக்கிறது எல்லாமே முளைத்து மேலே வரும். ஆமென். அப்ப பொருளாதாரத்தை குறித்து கூட, கொடுப்பதை குறித்து கூட யார் அதுல வல்லமையாய் செயல்படுகிறார்கள் என்றால், நான் விதைச்சா நான் இருப்பேன். ஏன்னா இயேசு இந்த பூமியில் விதைக்கப்பட்டு நாம் எல்லோரும் அறுவடையாய் பெறப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? பிதாவே விதைப்பில நம்பிக்கை உள்ளவர். அதனாலதான் தன்னிடம் இருந்த ஒரே மகனாகிய இயேசுவை நமக்காக இந்த பூமியில் விதைத்தார்.
அவர் விதைக்கும் போது ஒரு குமாரன் தான், ஆனா விதைச்சதுக்கு அப்புறம் இத்தனை குமாரர்களும் குமார்த்திகளையும் அவர் அறுவடையாக பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க தான் ஹார்வெஸ்ட், நீங்க தான் அறுவடையாக இருக்கிறீர்கள். ஆமென். அதனாலதான் நாம் விதைக்கிறோம். ஆமென். ஸோ கரங்களை எடுத்துக்கொள்வோம். ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன்ல நீங்கள் விதைக்கலாம். ஆமென், ஆமென். உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உள்ள ஒவ்வொருவரும் விதைப்போம். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த பணம் ஒரு விதை. தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த நிலத்தில நான் விதைக்கிறேன். இது 30, 60, 100 அறுவடை எனக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமென். முதல்ல இதை நான் சொல்லும் போது எத்தனை பேர் கேலி பண்ணியிருக்காங்க, கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இப்ப பார்க்க அவங்களுக்கு தெரியுது, இவர் விதைச்சே அறுத்திருக்கிறார் அப்படின்ட்டு. ஒவ்வொரு முறையும் விதைக்கிறோம், கடவுள் அந்த விதைகளை தருகிறார். கடவுள் விதையை தான் தரார். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா, விதை வந்த உடனே சாப்பிட்டுட்டு, இல்லையே பிரதர், ஒண்ணுமே இல்லை பிரதர், இன்னும் பண கஷ்டமா இருக்கு பிரதர், ஜெபம் பண்ணுங்க பிரதர். அது ஜெபம் பண்ணா முளைக்காது. வயக்காட்டுல போய் ஜெபம் பண்ணா முளைக்காது. வயக்காட்டுல போய் விதை போடணும். கடவுள் உங்க கையில விதையை தரார்ல, உங்க வருமானம், உங்க கையில வருகிற வருமானம் என்னவா இருக்குது, விதையா இருக்குது. அதுல ஆகாரமும் இருக்குது, என்ன இருக்குது, விதையும் இருக்குது. ஆனா அம்புட்டையும் ஆகாரமாக்கி சாப்பிட்டுட்டு கடன் வாங்கியும் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருப்போம். டோன்ட் டூ தட். கடவுள் விதையை கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கோ, உங்களுக்கு எவ்வளவு ஃபெய்த் இருக்கோ, அந்த அளவுக்கு உங்க விதையை பிரியுங்கள். சிலர் 10%, சிலர் 20%, சிலர் 30%, சிலர் 50க்கு 50, சிலர் 80ன்றாங்க, 90றாங்க, நம்மளே மிரட்டுறாங்க. அந்த அளவுக்கு விதைக்கிறாங்க. ஆமென். அப்படின்னா என்ன, அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் லெவல் உங்க சீடு என்ன பண்ணுங்க, ஒதுக்கி வைங்க. அந்த சீடு தான் உங்க வாழ்க்கையில பெரிய ஹார்வெஸ்டா மாற போகிறது. ஆமென். ஒரு பெண் கொஞ்சோல மாவு கொஞ்சோல என்ன இருக்குது சாப்பிட்டுட்டு செத்து போறேன்னு சொன்னா, தீர்க்கதரிசி சொன்னா, நீ சாப்பிட்டா அதுக்கு பேர் ஆகாரம், நீ விதைத்தால் அதற்கு பெயர் விதை, இன்னையிலிருந்து உனக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். நான் சொல்றேன், நம்ம கையில எல்லார் கையிலையும் விதை இருக்கு, ஆனா நம்ம விதைக்கிறது தான் இல்லை. ஏன் விதைக்கிறது இல்லை? ஏன்னா உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இல்லை. உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பா விதைக்க ஆரம்பிப்போம். ஆமென். எல்லாம் எனக்கு மறுபடியும் அறுவடையா வரும். மாகாரா சாட்டா லாப்ரா. அப்போ உங்க கையில வருமானம் வருது, சம்பளம் வருது, சின்னதா ஒண்ணு வந்தா கூட உங்க விசுவாசத்தின் அளவுல இருந்து என்ன பண்ணுங்க, இது விதை. ஆமென். இதுதான் ஆகாரம். அப்ப அதுக்காக நீ பட்னியா கிடங்கன்னு கடவுள் சொல்ல. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர். கடவுள் உங்களை பட்னியா கிடக்க சொல்ல. அதுல விதை இருக்குதுப்பா, சாப்பிட்டுக்கோ, விதைய வச்சுக்கோ. விதைய விதைச்சா என்ன ஆகும், உன் நீதியின் விளைச்சலை நான் வர்த்திக்க பண்ணுவேன். ஆமென். சில 100 சில ஆயிரங்களை தான் கொடுத்தோம், ஆனா இப்ப சில லட்சங்களை கொடுக்கும்படி நம் கரங்களை கடவுள் ஆசீர்வாதம். இது நிஜங்க, இது நிஜம். சின்ன சின்ன குண்டுமணி, சின்ன சின்ன தங்கங்கள் எங்க கையில இருக்க போது நான் விதைச்சேன், அதை ராஜ்யத்துக்குன்னு நான் விதைக்கிறேன் அப்படின்னு. இப்ப பாருங்க, தங்கம் வராத மாதமே கிடையாது, வாரமே கிடையாது, வந்துகிட்டே இருக்கு. நான் எப்போ சொல்லியிருக்கிறேன், தங்கம் இல்லாம இங்க இருந்து போறது இல்லை. சொன்ன சொல்லு. ஏன் மற்ற சபைகள்ல வர மாட்டுக்கு? எல்லா சபைக்கும் வரும். இது சபை, கடவுள் சபை பாகுபாடுல வேலை செய்யல. விதைக்கிறவன் அறுப்பான். விதைக்கிற எந்த சபையிலும் அந்த மகிமை வெளிப்படும். இப்ப சில சபை நம்ம ஊழியத்துல விதைக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த சபையில இந்த மகிமை வெளிப்பட ஆரம்பிக்குது. அவங்க எங்கேயோ இருந்து இதை பாக்குறாங்க, என்னங்க இந்த சபையில எப்படி இருக்குது, அப்ப நாங்களும் அதுல விதைக்கிறோம். இப்ப அங்க வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. விதைக்கிறதுல இன்னொன்னு, நல்ல நிலத்துல விதைக்கிறது. ஆமென். நல்ல நிலத்துல விதைக்கிறது. சிலர் எங்கேயோ போய் விதைச்சிட்டு ஒண்ணுமே வரல அப்படிம்பாங்க. நான் நிறைய பேர்ட்ட கேட்பேன், நீங்க நம்ம ஊழியத்துல விதைச்சிங்க? இல்ல பிரதர். அப்புறம் அதுக்கு நான் அது பதில் சொல்ல முடியாது. நீங்க எங்க விதைச்சீங்களோ அவங்க தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். ஆனா நீர்ப்பாய்ச்சலான நிலத்தில் விதைக்கிறவர்கள் அறுவடை அவர்கள் பார்ப்பார்கள். ஆமென். இது சும்மா ஏதோ ஒரு இட்ஸ் a serious business. சும்மா என்னத்தையோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. வருமானம் வருதா, விதையை பிரிச்சிருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விதையை எடுத்து வைங்க. வீட்டம்மா எத்தனை விஷயத்தை ஞாபகப்படுத்துறீங்க, பாலுக்கு கொடுக்கணும், அங்க கொடுக்கணும், இங்க கொடுக்கணும். முதல்ல விதையை எடுத்து வைங்க. ஆமென். சம்பளம் வந்த உடனே முதல்ல விதை. ஆமென். அதை ஒரு கவர்ல எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் தான் ஆகாரம், அதுக்கப்புறம் தான் ஆப்பாரம். இங்க ஒரு தங்கச்சி இருக்கிறா, பிரியா. இவளுக்கு சம்டைம்ஸ் சில ப்ரொமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட்ஸ்லாம் வரும். இப்போ லாஸ்ட் டைம் அதே மாதிரி வந்துச்சான்.
அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. அந்த தங்கச்சி சொல்லியிருக்கிறா, கண்டிப்பாக பார்ட்டி கொடுப்பேன், ஆனால் இன்னைக்கு இல்லை நாளைக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் முதல்ல எடுத்து கத்தருக்குன்னு நான் கொடுக்க போகிறேன், நாளைக்கு உங்களுக்கு பார்ட்டி வைக்க போகிறேன். ஆமென். அப்போ ஒரு ப்ரையாரிட்டிஸ் பாருங்க. என்ன ப்ரையாரிட்டிஸ்னா, முதல்ல நான் தேவனை கனம் பண்ணி நான் விதைக்க போகிறேன். ஆமென். முதல்ல விதை, அதுக்கப்புறம் தான் ஆகாரம், அதுக்கப்புறம் தான் பார்ட்டி. இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அடுத்தால உங்க கையில அறுவடை வந்துடும். அப்புறம் விதைப்பீங்க, அப்புறம் அறுவடை வரும், அப்புறம் விதைப்பீங்க, அப்புறம் பாருங்க ஆயிரங்கள்ல ஆரம்பிச்ச நீங்க கோடியில போய் நீங்க விதைக்க ஆரம்பிப்பீங்க. கோடா கோடியா நீங்க விதைச்சு அறுக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். இதுக்கு பேஸே ரிசரக்ஷன் பவர் தான். உயிர்த்தெழுதலை நம்புகிற ஒவ்வொருவனும் விதைப்பான். இவ்வளவுதான் விஷயம். ஹல்லேலூயா. அதை இன்னைக்கு கனெக்ட் பண்ணி சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் இதை உங்களுக்கு சொல்றேன். ஆமென். கைகளை எடுத்துக்கோங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நான் சொல்றேன், தங்கத்தை விதைக்கிறவன் தங்கத்தை அறுப்பான், கண்டிப்பா அறுப்பான். ஆமென். ஆமா, கண்டிப்பா அறுப்பான். நிலங்களை விதைக்கிறவர்கள் நிலங்களை அறுப்பார்கள். எல்லாமே சீடு, எல்லாமே சீடு, எல்லாமே சீடு. நான் சொல்லியிருக்கேன், நாங்கள் 4 கார் வாங்கியிருக்கிறோம், 2 கார் விதைச்சிருக்கிறோம். ஆமென். இன்னும் பெருசா விதைக்கணும்னு ஆசைப்படுறோம், இன்னும் வீடுகளை வாங்கி விதைக்கணும்னு ஆசைப்படுறோம், இன்னும் பெருசு. ஏன் விதைப்புல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தெரியுமா? ஏன்னா எங்களுக்கு உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இருக்கு. விதை சாகாது, விதை தூங்காது, விதை மறுபடியும் முளைத்து வரும். ஆனா கையில இருக்கிற வரைக்கும் அதன் வல்லமை தெரியாது. ரிலீஸ் பண்ணும்போது தான் அதன் வல்லமை தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை எடுத்துக்கொண்டு சந்தோஷத்தோடு இன்றைக்கு நாம் விதைக்க போகிறோம். உங்க தரித்திரத்துக்கு கடவுள் காரணம் அல்ல. ஏன்னா உங்கள் தரித்திரத்தை சிலுவையில் இயேசு போக்கி விட்டார். இப்பவும் ஏன் தரித்திரமா இருக்கிறீங்க தெரியுமா? அதை விசுவாசித்து விதைக்க துவங்கவில்லை. அதனாலதான் ஏழைகளா இருக்காங்க. சபையில கூட சிலர் என்ன பண்றாங்கன்னா, இறக்கங்கிற பேர்ல பணக்காரங்களை தான் கொடுக்க சொல்றாங்களே தவிர ஏழைகள், பாவம் ஏழைகள் அவங்களே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமே இந்த சத்தியத்தை அவங்க அறியாததுனாலதான். இவங்க பாருங்க, அன்னைக்கு பஸ்ஸு காசு இல்லை, பஸ்ஸுக்கு சுத்தமா காசு இல்லை, பாஸ்டர்கிட்ட கேட்குமே அப்படின்னு நினைச்சாங்களாம். அவங்க சொன்னதை சொல்றேன் நான், நினைச்சாங்களாம். அப்புறம் பார்த்தா சரி அப்பாட்ட கேட்கறதுக்கு அந்த அப்பாட்ட கேட்போம் அப்படின்னு, ஆண்டவரே நீர் எனக்கு விதையை தாரும், என்னை போஷியும் அப்படின்னு கேட்டு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கிளீன் பண்ணுவாங்க, இப்போ கிளீனிங் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு போகும்போது ஒரு மொபைல் பர்ஸ் ஒன்று கிடந்திருக்கு. மொபைல் பர்ஸ் யாரோ தூக்கி போட்டு, அதில் பார்த்தீங்கன்னா அந்த பர்ஸுக்கு பின்னாடி சிலவங்க காசு வைக்கிற பழக்கம் இருக்கும். அப்போ ஏதோ மாற்றும் போது என்னமோ தெரில, அதில் ஒரு 500 ரூபா தாள் இருந்திருக்கு. அது அவங்க கையில் எடுத்து, அவங்களுக்கு தேவை 300 ரூபா, ஆனால் அதில் எவ்வளோ இருந்தது? 500 ரூபா இருந்தது. அன்னைக்கு சர்ச்சில் வந்துட்டு 200 ரூபாய் என்கிட்ட காணிக்கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்னதுக்கான்னு கேட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட 300 ரூபாய் கேட்டேன், எனக்கு 500 ரூபாய் வந்திருக்குது, நான் 200 ரூபாவை விதைக்கலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு இது சாதாரணமாக தெரியலாம். 500 ரூபால 200 ரூபாங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் பாப்பண்ண? நான் சொல்றேன், உங்கள் எல்லோரிலும் இவள் அதிகமாய் போட்டாள். ஆமென். ஆமா, இவங்க 40% கிவர்லாம் எங்க சர்ச்சில் இருக்காங்க. பாத்துக்கோங்க, 40% கொடுக்குறோம். ஆமென். நீங்க நினைக்கிறீங்களா கடவுள் பணத்தை வச்சு ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னு? கிடையாது, பெர்சன்டேஜ். நீங்க கோடி ரூபா வரலாம், ஆனா எவ்வளவு வச்சுட்டு கொடுக்குறீங்கிறதான் கணக்கு. புரியுதுங்களா? அப்போ இது கடவுள் எதை பாக்குறாருன்னா, அந்த இதுல இருந்து எவ்வளவு கொடுத்தான்னு தான் பாக்குறாரு. நான் சொல்றேன், இயேசு காணிக்கப்பட்டி பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டே இருந்தாராம். என்ன பார்த்தாரு? யார் யார் எவ்வளவு போடுறாங்க. ஆனா ஒரு பெண் அதிகமாய் போட்டாள்னு இயேசு சொன்னார். சொல்ல போனா நிறைய பணக்காரங்க போட்டாங்க, ஆனா அவர்கள் நிறைவில் இருந்து போட்டார்கள். ஆனால் இவ்வளோ அதுல இருந்து மொத்தமா போட்டு அக்கௌண்ட காலி பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுதான் இருதயம். இங்கதான் இருதயம் மலருது. இப்ப என்ன ஆகும்? நாளைக்கு இது 2000 மாறும், 5000 மாறும். அதுல இருந்து விதைப்பாங்க, அது லட்சமா மாறும். அதுல இருந்து விதைப்பாங்க, அது கோடியா மாறும். கோடா கோடியாய் நீங்கள் பெருகுவீர்களாக. ஆமென். இப்படிதான் பெருக்கம் நடக்கும். இந்த சபைக்கு வந்தும் நீங்க தரித்திரமா இருக்கீங்கன்னா ஒண்ணுதான் காரணம், இன்னும் விதைப்பை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். ஏன்னா இவ்வளவு அனாயிண்டிங்ஸும் இவ்வளவு கிரேஸும் ஃப்ளோ ஆகிற இடத்துல
இன்னும் விதைக்கிற பழக்கம் உங்களுக்கு வரலன்னா, இயேசு இன்னொரு முறை வந்து கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக தொங்க முடியாது. உங்கள் தரித்திரம் ஏற்கனவே நீக்கப்பட்டுடுச்சு. ஆமென். இப்ப அதை விசுவாசி, ஆக்டிவேட் யுவர் ஃபெய்த். இப்ப காலை எடுத்து வைங்க. ஆமென். விதைக்க ஆரம்பிங்க. நான் சொல்றேன் 30, 60, 100 அது பலனை கொண்டு வந்தது. ஆமென். நீங்க பலனை பார்க்கணும், உங்க கணக்குக்கு பலன் பெருகணுங்கிற ஆசையில இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? கைகள் எடுத்துக்கோங்க. ஆமென். ஒருவேளை நாங்க காசு கொண்டு வரல, கார்டு நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்க பின்னாடி ஸ்வைப்பிங் மெஷின் இருக்குது. நீங்க என்ன பண்ணலாம், உங்க ஏடிஎம் கார்டு மூலமா யூ கேன் ஸ்வைப். ஆமென். ஸ்வைப் பண்ணுங்க. அதான் சொன்னேன், வந்த உடனே விதைய பிரிங்க, வாயில போட்டு முழுங்குனீங்கன்னா முழுங்கிட்டே இருப்பீங்க வாழ்நாள் எல்லாம். பத்தவே பத்தாது. ஆனா விதைக்கிறவனுக்கு விதையை கொடுத்து அவன் நீதியின் விளைச்சலை கர்த்தர் பெருக பண்ணுகிறான். நாங்க சொல்றோம், எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. கொடுத்து கொடுத்து அறுத்து அறுத்து வந்துகிட்டே இருக்கு. காலி ஆகவே ஆகாது, காலி ஆகவே ஆகாது. ஆகவே எண்ணெயும் மாவும் குறையவில்லை. நான் எதில் வாழ்கிறேனோ அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு எப்படி பொருளாதாரம் வருதோ அதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆமென். ஆமென். என் கையில ஒரே செயினை, ஒரே மோதிரத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? தொடர்ந்து இருக்காது. ஏன்? விதைப்போம் அறுப்போம், விதைப்போம் அறுப்போம், மாறிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நானும் வாங்கணும்னா வாங்கியிருப்பேன். எனக்கு என்னன்னா, நான் விதைச்சிருக்கேன், நீங்க தாங்க. கடையில போய் என்னால வாங்க முடியும், ஆனா வாங்கல. 2 மாசம் என் கையில எதுவுமே இல்லை, ஆனா பேசிட்டே தான் இருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா முளைச்சு வருது, அறுவடையா முளைச்சு வருது. இது மட்டும் இல்ல, அன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போறேன், ஒரு 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 ஹேண்ட்பேக், ஒரு அக்கா ஒரு ஹேண்ட்பேக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு கான்ஃபரன்ஸ், எல்லாரும் பாக்குற மாதிரி தான் சொல்றேன், நான் மறைக்கிறதுலாம் கிடையாது. வீட்டுக்கு வந்துட்டு அங்க எனக்கு டைம் இல்லை. வீட்டுக்கு வந்துட்டு திறந்து பாக்குறேன், அந்த ஹேண்ட்பேக் ஃபுல்லா கோல்டுங்க. அதனால எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு, தங்கத்தை விதைக்கிறவன் தங்கமா அறுப்பான். ஆமென். நிலத்தை விதைக்கிறவன் நிலத்தை அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அவன் அறுப்பான். ஆமென். தேவன் தன் மகனை விதைத்து இத்தனை மகன்களையும் மகள்களையும் ஒரு அறுவடையாக கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை எடுத்துக்கொள்வோம். பாடல் பாடும்போது கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம்.